இந்த மக்கள் இராணுவ மருத்துவ பிரிவை முதல்ல அழிக்கணும்னு தோணுது. ஒரு உயிரை கூட போக விடக்கூடாது, எப்படியும் காப்பாற்றணும். உயிர் மேலே பயம் வரணும்னா உயிரை காப்பாற்றுறவங்கள முதல்ல அழிக்கணும். ஒரு உயிரை காப்பாற்ற எந்த எல்லைக்கும் போகணும். ராவண பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவண நல விரும்பிகள் அனைவருக்கும் வணக்கம். வழக்கம் போல போகிற போக்கில் இந்த பக்கம் இந்த நிகழ்ச்சியை தொடங்கியிருக்கிறோம். எல்லோரும் உட்காந்துட்டு இருக்கிறோம், சந்திக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் அண்ணா, வணக்கம். முதல்ல சொல்லிட்டோம். நம்ம இந்திய கலைத்துறையினுடைய ஒரு பெரும் பின்பமா சர்வதேச அளவில் பல்வேறு செயல்பாடுகளில் கலைத்துறை சார்பில் ஈடுபட்டிருந்த, குறிப்பாக சினிமா சார்பில் பொறுப்புகளில் இருந்து நேற்று மறைந்திருக்கிற மதிப்புக்குரிய ஏவிஎம் புரொடக்ஷன்ஸின் ஏவிஎம் சரவணன் அவர்களுக்கு நம்முடைய ராவணா அந்த வருத்தத்தை தெரியும். நம்ம கலை உலகம் ஒரு மதிக்கக்கூடிய இடத்துல இருந்தது. ரொம்ப சிறியவர்களை கூட பெரிய அளவில் மதிக்கக்கூடிய மனிதர். ஆமா, ஏவிஎம் நிறுவனம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 5 முதலமைச்சர்கள் பயணிச்ச ஒரு நிறுவனம். எம்ஜிஆர், கருணாநிதி, பேரறிஞர் அண்ணா, என்.டி. ராமராவ், ஜெயலலிதா, இவங்க எல்லாருமே ஏவிஎம்ல படம் பண்ணியிருக்காங்க. இந்திய சினிமாவின் மும்மூர்த்திகள் அப்படின்னு கருதப்பட்ட ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார், எல்வி பிரசாத், எஸ்.எஸ். வாசன், இவங்க வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம். அவங்க அப்பாவுக்கு அப்புறம் 4 குழந்தைகள் அவங்க அப்பாவுக்கு பையனுங்க. அந்த 4 குழந்தைகளும் 3வது குழந்தையா இருக்கிற ஏவிஎம் சரவணன் அவர்கள். அவர் பேரை சொன்னோன்னு பாருங்க, நீங்களே கை கட்டிட்டீங்க. இதுதான் அடையாளம். அவருடைய அடையாளமே என்னன்னா, அவர் கைகளை கட்டி கொண்டு பணிவின் சின்னம். அவர் இந்த மிகப்பெரிய விஷயம். இதுல ஒரு முக்கியமான செய்தி நேத்து நடிகர் சூர்யா ரொம்ப கண்கலங்கி அழுதுட்டாரு. அதுக்கு என்ன காரணம்னா, அவங்க அப்பா சொன்னார், நான் முதல் படம் நடிக்கும் போது நான் நடித்த காட்சிகள் அனைத்தையுமே ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார் வெட்டி தூக்கிட்டாங்க. அதனால நான் ஒரு ஓரமாக ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஒரு ஓரமாக உட்காந்து அழுதுகிட்டு இருந்தேன், சின்ன பையனா. அப்போ இந்த ஏவிஎம் சரவணன் வந்தார். என்னை கூப்பிட்டு சொன்னார், இங்கே வாங்க சிவகுமார், உங்கள் பேரையே, அவர் உண்மையான பேர் பழனிசாமியா, அந்த பேரை சிவகுமார்னு மாற்றினதே அப்பா தான், மெய்யப்ப செட்டியார் தான். அவ்வளோ தூரம் உங்கள் மேலே அன்பு வச்சிருக்காரு. அவர் எப்படி நீங்கள் நடித்த மொத்த காட்சியையும் தூக்குறாருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல. அதை நீங்கள் யோசிக்கல பார்த்தீங்களா? உங்கள் கூட நடித்த பெண் வயது முதிர்ச்சியாக தெரியுறாங்க. நீங்கள் அவங்களோட ஜோடியாக நடிக்கும்போது நீங்கள் சின்ன பையன் மாதிரி இருக்கிறீங்க. ஐயோ, இந்த பையனோட வாழ்க்கை வீணா போயிருமே, வேண்டாம் அப்படின்னு சொல்லி அப்பா வெட்டி அதை தூக்கியிருக்காங்க. நான் உங்களுக்கு உறுதி கொடுக்குறேன், எங்கள் நிறுவனத்தின் அடுத்த திரைப்படத்துல உங்களுக்கு ஒரு நல்ல கதாபாத்திரம் நான் வாங்கி தர்றேன் அப்படின்னு சரவணன் சார் சொல்லி, அவர் ஏவிஎம் தயாரிச்ச அடுத்த படத்துல அவர் சொன்ன மாதிரியே ஒரு வாய்ப்பை சிவகுமாருக்கு வாங்கி கொடுத்தாராம். இதுக்கு எப்படா நன்றி செலுத்துறது அப்படின்னு சிவகுமார் யோசிச்சுட்டே இருந்த போது அவருக்கு திருமணமாகி முதல் பையன் சூர்யா பிறந்திருக்கான். அவனுக்கு பேரு சரவணன் வச்சிருக்காரு. சூர்யாவுடைய பேரு சரவணன். உண்மையா இயற்பெயர் அவருக்கு சரவணன். அது ஏன் அதை வச்சாருன்னா, சினிமா துறையில் தனக்கான ஒரு வாய்ப்பை தொடங்கி வச்ச முதல் இயக்குனர் அப்படிங்கிறதுனால, முதல் வாய்ப்பை கொடுத்தவர் சரவணன் சார் மூலம் தான் கிடைச்சதுங்கிறதுனால அவர் நினைவா சரவணன் பேர் வச்சிருக்காங்க. அதனாலதான் சரவணன் அதாவது சூர்யா கதறி அழுதுருக்கிறான். அவங்க அப்பாவும் கண்கலங்கி இந்த செய்தியை சொல்லியிருக்காரு பத்திரிகைக்கு. இப்படி பல நிகழ்ச்சியான சம்பவங்கள் அவருக்குள்ளாக இருக்கு. நல்ல ஒரு மனிதர். அதுக்கப்புறம் இது ஒரு இரங்கல் செய்தி முடிஞ்சிச்சு தம்பி. அடுத்து ஒரு வாழ்த்து செய்தி. ஆமா, அதுவும் வழக்கமா ஐயா தான் இந்த வாழ்த்து. இல்ல அதுக்கு இல்ல என்ன வாழ்த்து செய்தின்னு தெரியல எனக்கு. ஏதோ ஒண்ணு முன்னாடி ஒண்ணு சொல்லிடுறேன். இலங்கையில ஏற்பட்டிருக்கிற அந்த பெரு வெள்ளம், பேரழிவு, குறிப்பா அடிமேல் அடி என்ற மாதிரி தமிழ் மக்களை தொடர்ச்சியா பாதிச்சுக்கிட்டு இருக்குது. தமிழ்நாடு அரசு ஏற்கனவே குரல் கொடுத்திருக்கு, பொருட்கள் எல்லாம் அனுப்பியிருக்கு. இந்திய அரசு இன்னும் கூடுதலான பொருள் உதவிகளை குறிப்பாக வடக்கு கிழக்கு பகுதிகளில் இந்த மக்களை, ஏற்கனவே போரில் நசுங்கி போன மக்கள், திரும்ப இப்படி ஒரு பெருவெள்ளம். அதனால் கூடுதல் கவனம் அங்கே இருக்கக்கூடிய சிங்கள பேரினவாத அரசு எடுத்துக்கணும் இந்த மக்களுக்கு. அது இந்திய அரசு வலியுறுத்தும். ஆமாம், இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வெளிநாடுகளில் புலம்பெயர்ந்து வாழ்கிறவங்க எல்லாரும் அண்ணன் சீமான் ஒன்றும் செய்யலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. உண்மையா இதுக்கு முன்னாடி பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட போதும் சரி, சுனாமி நெருக்கடி உருவான போதும் சரி, நாம் தமிழர் கட்சி அறிவிப்பு செய்து நிறைய பொருட்களை திரட்டி கொண்டு போய் கொடுக்க முடியல அவங்கள்ட்ட.
அப்போ அன்னைக்கு உறவுத்துறை அமைச்சராக இருக்கிற ஜெய்சங்கர் அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அப்படியெல்லாம் ஒரு தனி கட்சி தனி நபர்களாக யாரும் செய்ய முடியாது. அரசாங்கம், ஒரு இந்திய அரசாங்கம் இலங்கை அரசுக்கு உதவி பண்ணும், மாநில அரசு கூட உதவி பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஒன்றிய அரசு அனுமதிச்சால் மட்டும்தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அந்த பொருட்கள் எல்லாம் திருப்பி அனுப்பிட்டாங்க. இலங்கை ராணுவம் அதெல்லாம் கடல்ல பிடிச்சி தள்ளி விட்டுருச்சு. அதை கொண்டு வந்து நாங்கள் தூத்துக்குடி அந்த மண்டபம் பக்கத்தில் இருக்க முகாம்களுக்கு நாங்கள் கொடுத்தோம். அதனாலதான் அண்ணன் சீமான் அவர்கள் இந்த முறை வந்து இரவு முழுதும் தூங்காம இருந்து ஒன்றிய அமைச்சருக்கு, ஒன்றிய அரசுக்கு, அந்த ஐயா ஜெய்சங்கர் அவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுத்துதான் இந்த பொருட்கள்லாம் வந்து இந்திய அரசு வந்து தொடர்ந்து பேசியிருக்கிறாங்க. மாநில அரசு சார்பு முக்கியத்துவம் எடுத்து பொருள் எல்லாம் அனுப்பியிருக்காங்க. அது போதாது, இன்னும் கூடுதலாக வேண்டும் என்று புலம்பெயர்ந்த நாடுகள், அந்தந்த நாடுகள் இருக்கக்கூடிய அரசின் மூலமாக உதவிக்கரம் நீட்டுவதற்கு, ஏன்னா தனிப்பட்ட நபர்கள் அனுப்புறதுல சிரமம். அதே போல வந்து அங்க வந்து நிறைய பேர் வந்து இந்த மண் சரிவுல வந்து இறந்து போயிருக்காங்க. 200க்கும் மேற்பட்டவங்க அந்த மண் சரிவுக்குள்ள தூங்கிட்டு இருக்காங்கன்னு இலங்கை ஆணையமே வந்து வெளியிட்டு இருக்கு. அது போக நிறைய பேர் இறந்துருக்காங்கன்னா அதில் நம்ம தமிழர்களும் அது அடக்கம். இல்லை, எல்லோருக்குமே சேர்ந்து தான் நம்ம வந்து இந்த நேரத்தில் ஒரு பொதுவாக இலங்கையில் இருக்கக்கூடிய சிங்கள தமிழ் மக்களுக்கு வந்து பேருதவியாக இருக்கணும். அதுவும் போரில் பாதிக்கப்பட்டு எழுந்து இப்போதான் கொஞ்சம் நிமிர்ந்து இருக்கிற நேரத்தில் இன்னொரு பேரிடியாக அந்த மக்களுக்கு கூடுதல் கவனமாக புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் அங்கங்கே இருக்கக்கூடிய எல்லோரும் அந்தந்த நாடுகள் மூலமாக ஒரு அழுத்தத்தை கொடுத்து ஒரு உதவிக்கரம் நீட்டுவதற்கு ஏற்பாடு செய்யணும் அப்படின்றது தான் ராவணா சார். அதே மாதிரி அந்த மழை வெள்ளத்தில், நிலச்சரிவில் இறந்து போனவர்களுக்கும் நம்முடைய அஞ்சலியை செலுத்திக்கலாம். சரி, இந்த நேரத்தில் அந்த நம்ம அஞ்சலி கட்டாயம் செய்திருக்கோம். நம்ம சரி, ஆமா. அப்போ வாழ்த்து செய்தி அண்ணனுக்கு எல்லாம் வாழ்த்து சொல்லுங்க. கொடுத்துருங்க, நாங்க அப்புறம் தான் செய்தி சொல்லுவோம். என்ன எப்ப எடுத்தாலும் எதனா ஒரு 7:30 எடுத்துட்டு வரோம். வாழ்த்துக்கள். என்ன வாழ்த்துக்கள்? விஷயத்த சொல்லிட்டு சொல்லு. நீங்க வந்து எங்களுக்கே அறிவிக்காம நடிகர் விஜயை போட்டியிடுற தொகுதியில நடிகர் விஜயை போட்டி விடுறீங்களாமே, அதுவும் சுயேட்சையா? தம்பி, இதெல்லாம் ரொம்ப அக்கப்போர். நான் இப்பதான் வந்து அலுவலகம் ஏறி வந்து உட்கார்றேன். சரி, நீங்க கொஞ்சம் முன்னாடி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, பேசிட்டு இருக்கிறாங்க. நான் இன்னைக்கு முழுக்க வேலை எப்படி நீங்க வேலை செய்ய, எப்படி நீங்க அந்த விஜயை எதிர்த்து போட்டிட்டாலும் நாங்கெல்லாம் தானே வந்து கூட நின்று வேலை செய்யணும். அப்ப எங்க கிட்ட எல்லாம் ஆலோசிக்காம எப்படி நீங்க அறிவிச்சீங்க? தம்பி, நான் முதல்ல எனக்கு அதுக்கு செவனே நான் இங்கே உட்காந்துக்கிறேன் தம்பி. யாரையும் கிளப்பி விட்ட போறீங்க. நான் அதுல சரி ஒன்னொன்னு வந்து காட்டுறாப்புல, இந்த தமிழ் சிலம்பரசன் போட்டிருக்காப்புல தம்பி, ஐயா அந்த மாதிரி போட்டிடுறதா இருந்தாக்கா அவரை எதிர்த்து நான் போட்டியிடணும். கூட இருக்கிறது எப்படி விளங்குது பாருங்க. முதல்ல நான் போட்டியிடல, அது வேற விஷயம். யாரையும் கிளப்பி விட்டாங்க. இது ஒண்ணு கூட உட்காந்துட்டு பாருங்க. நான் தளபதி பக்கம் தான் வேலை செய்யும், உங்களுக்கு வேலை செய்ய. எப்படிப்பட்ட ஆளுங்கெல்லாம் கூட இருக்கிறாங்க பாருங்க. வந்ததே வதந்தி, யார் கிளப்பி விட்டாங்கன்னு நமக்கு தெரியாது. வந்து உட்கார்ந்த உடனே பார்த்தாக்க நான் வந்து உங்களை ஏத்து போட்டி இவரு அண்ணே எங்க வதந்தின்னு சொல்றீங்க. உலகம் பூரா இருந்து தமிழர்கள்லாம் எனக்கு போன பண்ணி ஐயா இவ்வளவு துணிச்சனால முடிவு எடுத்தது, வாழ்த்துக்கள் சொல்லுங்க. வாழ்த்துக்கள். விஜய் ஏத்து போட்டி போறதுக்கா? ஏன்னா ஏன் தம்பி, நான் வந்து 10 வயசா இல்லாம உட்காந்துட்டு இருக்கிறேன். நம்ம எதிர்த்து போட்டிடுறான். நக்கல் ஓவரா பண்ணக்கூடாது, ஒரு லிமிட்டுக்கா பண்ணலாம்னா அப்படியே பண்ணல. என்ன எங்களுக்கு இணையதளங்கள் மூலமா எங்களுக்கு செய்தி வருது. யாரையும் காண்டு பிடிச்சவங்க கிளப்பி விட்டுருக்காங்க. யார் காண்டு பிடிச்சாலும் தெரியல. சரி, அப்படியே என்ன கூட ஐயா நீ நிக்கிற அவன் கூட நான் நிக்கிறேன்னு வரணும் வாயில மனசார. ஐயா நீங்க நிக்கிறோம் கூட வரணும். இவருக்கு எடுத்தோன்னு நான் விஜய் பக்கம் தான், உங்களுக்கு எதிரால நான் இது கூடவே உட்கார்ந்துட்டு இருக்குது. எப்படி இருக்குது? அப்ப நான் உங்க பக்கம் தானே. நான் வந்து பாத்தீங்களா இதான் மனசுன்றது. நீங்க என்ன இங்க உட்காந்துக்கிட்டு விஜய்க்கு தான் நான் வேலை செய்வேன், உங்களுக்கு எல்லாம் வேலை. இவரு வந்து எனக்கு எதிராக போட்டியே வேற போடுறதா சொல்லி அவரும் விஜய்க்கு ஆதரவா உங்களை எதிர்க்கிறாரு. இதுல என்னன்னா ஒரு வேட்பாளருக்கு ஒரு வேட்பாளர் ஆதரவு. இல்ல என்னன்னா இந்த ஆண்டி பண்டாரம் பாட்டுன்னு ஒண்ணு இருக்கும். முள்ளு முனைன்னு இல்ல, 3 குளம் வெட்டி வச்சேன்னா அந்த 3 குளத்துல 2 பாடு ஒண்ணு தண்ணி இல்ல. முதல்ல முள்ளு முனை இருக்குல்ல, 3 குளம் வெட்ட முடியாது, அதுவே தப்பு. அது 3ல 2 தண்ணி இல்லையா, அதுலயும் 1 பாடு, 3மே இல்ல நீளம். அந்த மாதிரி போட்டியே போடல. நம்ம அதுக்கெல்லாம் போற ஆளு கிடையாது. அதுக்குள்ள ஆதரவு எதிர்த்து நல்லா இருக்கு. எம்எல்ஏ அதாவது கொஞ்சம் நீங்க எல்லாம் வந்து தொடர்ந்து என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னா, விசிகா வந்து காங்கிரஸ் கட்சியை விட பெரிய கட்சி, நிறைய ஆதரவாளர்கள்லாம் இருக்காங்க. காங்கிரஸுக்கு விட விசிகாவுக்கு நிறைய சீட்டு கொடுக்கணும்னு விசிகா காரங்க. ஆமா.
எனக்கும் விசிகாவுக்கும் 7.5 ஆகாது தான் அவங்களே சொல்றாங்க. ஆனாலும் நான் சொல்லக்கூடிய வார்த்தை, இவர்களை விட விசிகா பெரியவர்கள் தான். உழைப்பு அங்க இருக்குது, களம் அங்க இருக்கிறது, உழைப்பாளர்கள் அங்க இருக்காங்க. திமுகவுக்கு ஓட்டு வாங்கி கொடுக்கறது அவங்க தான் சொல்ல வரேன். இவங்களை விட அவங்க சீட்டு அதிகமா கொடுக்கணும்னு நான் சொல்ல வரேன். ஆனா எனக்கு அவங்களுக்கு ஆகாது, யதார்த்தத்தை பேசுறேன். ஆனா காங்கிரஸ் கட்சியிலிருந்து நேத்து திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. மேலிடத்துல இருந்தெல்லாம் வந்து போய் சந்திச்சிருக்காங்க. அதுல டிவிகேஎஸ் இளங்கோவன், இப்ப தங்கபால்லாம் உட்காந்து, அவர் பேர் என்ன, மதிப்புக்குரிய பாரதி அவர்கள், செல்வ பெருந்தகை, இந்த மாதிரி முக்கியமான ஆட்கள் நிறைய ஆளுங்கெல்லாம் போன நூற்றாண்டுல பார்த்தது. ஆமா, தங்கபால்லாம் இடையில பார்த்தோமா நம்ம. இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, சரி நாங்க தமிழ்நாட்டை ஆய்வு செஞ்சிருக்கோம், காங்கிரஸ் சொல்லுது 125 இடங்களில் எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு. ஆய்வு பண்ணாங்களாமா? ஆமா. எங்க உட்காந்து ஆய்வு பண்ணாங்க? எங்கேயோ ஒரு இடத்துல ஆய்வு பண்ணோம். சரி, 125 இடத்துல வெற்றி வாய்ப்பு இருக்கு. அதனால நாங்க வந்து 39 இடங்கள்ல நாங்கள் உறுதியா வெல்ற இடங்கள், அதை எங்களுக்கு கொடுங்கன்னு அவங்க கேக்குறாங்க. 125 இடத்துல வெற்றி வாய்ப்பு. 125 கேட்டு வாங்கிடலாமே. 39 கூட்டணி தர்மம்ங்கிறதே விட்டு கொடுத்து, அப்படி போன தடவை 25 கொடுத்தீங்க, இந்த தடவை ஒரு 10 சேர்த்து 35 கொடுங்க, 39 கொடுங்கன்னு கேக்குறோம். அது என்ன 39 40 கேட்டு? அது நான் சொல்றேன். தமிழ்நாட்டுல மக்களவை தொகுதி 39 இருக்கு. ஓ சரி. அந்த 39லயும் ஒவ்வொரு அந்த 39 தொகுதி, ஒவ்வொரு தொகுதிக்குள்ளாகவும் ஒரு சட்டமன்ற தொகுதியை சூஸ் அடே அப்பா, எனக்கு நுட்பம் பத்தியா. ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளார காங்கிரஸ் ஒரு தொகுதி வேணும். எல்லாம் கரெக்ட், இது பேசி முடிச்சிருக்காங்க. ஆனா அப்படி ஒரு மணி அங்க ஆட்டவே இல்லையா? புரியல, என்னன்னு கேளுங்க தம்பி, அதிர்ச்சி ஆகிடாதீங்க. சத்தியமா இப்படி ஒரு பேச்சுவார்த்தை அங்க நடக்கவே இல்லையா? என்னங்க இல்ல தம்பி, தலைவர், மாநில தலைவர் வந்து வெளியில வந்து, நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்க மாதிரி இல்லைங்க, நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கோம், கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு வரோம், 40 சீட் கேட்டிருக்கோம் சொன்னாரு அப்படின்னு பிரஸ்ல சொன்னாருங்க. இல்ல விஷயம் என்னன்னா, அதுக்கு முதல் நாளே வராதிங்க, இந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடத்தலாம் வராதிங்க, அறிவாலயம் பக்கம் சொல்லிட்டாங்க. எங்க பக்கம் ஒரு கமிட்டி போடுறோம், அந்த கமிட்டிக்குள்ள நீங்க பேசணும். கமிட்டி போடாதவே நம்ம ஒன்னும் முடிவு சொல்லாத இப்பயே வந்துட்டா எப்படி? ஐயோ அது மானக்கேற போயிடு, நாங்க வர டெல்லியில இருந்து ஆளை வர வச்சுட்டோம் சொல்லிட்டு. சத்தியமா சிரிக்கிற விஷயம் நடந்துச்சு. மானக்கேடா போயிடு, நாங்க வந்துடுறோம், சரி வந்து தொலைங்கன்னு வந்து உட்காந்துட்டு வேற விஷயங்கள் தான். இந்த 39 40 125 இதெல்லாம் அப்படி ஒரு கனவு கண்டாங்க. பேசவே இல்லையா? பேசவே கிடையாது. போனாங்க, டீ காபி சாப்பிட்டுட்டு வெளியில வந்து அவங்களே மறுத்துட்டாங்க. தொகுதி பங்கீடு எல்லாம் இல்ல திமுக தரப்புல, நாங்க ஒரு கமிட்டி போடுறோம், இந்த கமிட்டில இனிமே மேற்கொண்டு பேசுவோம் அப்படின்னு தான் சொல்லி இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு சார். அப்ப வந்து உண்மையிலே அது கிடையாதா? நாங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துருச்சு தம்பி. இல்ல தம்பி, சத்தியமா கிடையாது. வந்துட்டாங்க, உக்காந்துட்டாங்க, பேசுனாங்க. இதெல்லாம் இப்ப பேச வேண்டிய விஷயம் இல்ல. இது என்னாச்சு? அப்பவே நான் நினைச்சேன், ஏன்னு கேளுங்க, இந்த பக்கம் எலி இப்படி ஓடுது, இந்த பக்கம் எலி இப்படி ஓடுது அப்படின்னு. இந்த பக்கம் வந்து பிரவீன் சக்கரவர்த்தி விஜயை போய் பாக்குறாரு, புரியுதுங்களா? புரியுதா? இந்த பக்கம் வந்து நம்ம செல்வ பெருந்தகை வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறாருங்கிறாங்க. இதுல ஏதோ சூது இருக்கே அப்படின்னு அப்பவே யோசிச்சேன். என்ன விஷயம்னா, ஒரு அழுத்தம் கொடுக்குறதுனா நாங்க ஹெவியா அழுத்தம் கொடுப்போம். ஆமா, எப்படி இந்த பக்கம் நாங்க நீ இப்ப சரி இல்லை அப்படின்னு நீங்க என்ன முரண்டு பிடிச்சா நாங்க விஜய் பக்கம் போயிடுவோம். அதனாலதான் பிரவீன் சக்கரவர்த்தி என்ன சொல்றாருன்னா, நான் விஜய் அவரை சந்திச்சாரு, நம்ம நான் சந்திச்சதெல்லாம் பேசி இருக்கிறேன். ஆமா, ராகுல் காந்தி அவரும் பேசி இருக்கிறாரு. என்னன்னு சொல்ல மாட்டோம், என்னன்னு இப்ப சொல்ல மாட்டோம் அப்படின்றாரு. அப்பனா நாங்க அந்த பக்கம் போறதுக்கு தயாரா இருக்கிறோம். இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, மேலிட பொறுப்பாளர்கள் சில பேர் வந்து ஒரு தொகுதி மாவட்டத்துல காங்கிரஸ் கட்சி மாவட்ட நிர்வாகிகளை இளைய தலைமுறை மாத்தலாமா இல்ல வேகமா செய்யக்கூடியவங்களை மாத்தலாமான்னு ஒரு அனலைஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டு ஒரு மாவட்டமா சந்திக்கிறாங்க. இன்னைக்கு ஏதோ அரியலூர்ல இருக்கிறாங்க. சரி, இது வரைக்கும் அவங்க போன மாவட்டத்துல எல்லாம் நல்லா துப்பி மூஞ்சில துடைக்கிற அளவுக்கு துப்பி இருக்கிறாங்க. என்னன்னா, முதல்ல இந்த திமுக கூட கூட்டணின்றதை விட்டு தொலைங்க, விஜய் கூட போங்க, இந்த இதுவே வேணாம். எத்தனை காலத்துக்கு நம்ம முதுகு கொடுத்து அவன் ஏறி மேல உட்காந்துட்டு இந்த வேலையே வேணாம். இந்த முறை தோத்தாலும் நம்ம தோக்குறோம் ஜெயிக்கிறோம், அது வேற. இந்த முறை வேணாம் விஜய். இது வரைக்கும் கூட்டணியில சொல்லிட்டாங்க. பீகார் எலெக்ஷனுக்கு அப்புறமா இவ்வளவு தைரியம் வந்துச்சு அவங்களுக்கு. யாருக்கு? அதான் இல்ல, தோத்துட்டு இங்கே தோத்துட்டு போறோம், என்ன போயிடுறோம்? நீ உக்காராத ஒரு முறை நாற்காலியில. நாங்க தோத்துட்டு தான் இப்ப இந்த தமிழ்நாட்டுக்குள்ள நாங்களும் திரும்ப தோத்து போறோம். அது சரி, நீ உக்கார மாட்டீங்கல்ல? அது சரி, புரியுதுல்ல? இல்ல அப்ப ஒரு அழுத்தம் மந்திரி சபையில பங்குன்னு கொடுத்துட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல இருந்து நாங்க மேல வருவோம். இதுதான் ஒரே நோக்கம். அண்டர் கிரவுண்ட் சர்ஜரி. இல்லைன்னா நாங்க விஜய் பக்கம் போயிடுறோம். எங்களுக்கு சீட்டு வேணாம், ஜெயிக்க வேணாம். ஆனாலும் விஜய் பக்கம் போனா உங்களுக்கு சரிவு, உங்க ஓட்டு உறுதி. நீங்க நாற்காலியில உட்கார முடியாது, மகன் உட்கார முடியாது, உதயநிதி
அது நடக்குதான்னு அப்புறம் பாத்துப்போம். முக்கியமா அது நடக்குதான்னு அப்புறம் பாத்துப்போம் ஐயா. 2016 காங்கிரஸ் திமுக உடைஞ்சு கூட்டணி எல்லாம் விட்டு வெளியே வந்தாங்க. காங்கிரஸ் அப்படி எதுவும் ஒன்றும் பெருசா ஜெயிக்கவே இல்லை தம்பி. அது 2016 தம்பி. ஜெயிக்கல, ஓட்ட பிரிச்சாங்கல்ல. அதுதான் நம்ம ஐயா பாத்துக்கிட்டாரு அந்த வேலையை. எந்த ஐயா பாத்து? ஐயா மக்கள் நல கூட்டணி வச்சு அவர்ல அந்த வேலையை அவர் அந்த பக்கம் போயிட்டாரு. இவங்க வந்து வாங்கின ஓட்டு ஒரு பக்கம் இருக்குது இல்ல, மொத்தமும் போயிடுச்சுல உங்களுக்கு. இப்போ ஒன்றும் முடிவு ஆகல. காங்கிரஸ் பேச்சுவார்த்தைன்னு சொல்றப்ப உங்க மனசாட்சி உண்மையிலேயே தம்பி அதிகாரப்பூர்வமாக மேலிடத்துல சொல்லி இவங்க வந்து உட்காந்து அதிகாரத்தில் இப்போ பேசலை. மானக்கேடாக போயிட்டு நாங்கள் வார்த்தையை விட்டுட்டோம் முன்கூட்டியே, நாங்கள் வந்து உட்காந்துறோன்னு போயிட்டு உட்காந்தவங்க தான் இவங்க. இந்த 49 சீட்டு 50 சீட்டு அப்படின்லாம் ஒரு வார்த்தையும் சொல்லவே இல்லை. அப்படி கனவு வேணா அவங்க கண்டிருக்கலாம். ஒரு மாதிரிக்கு அவர் எடுத்தோன்னு சொல்லிட்டாரு, ஸ்டாலின் அவர்கள் தரப்புல சொல்லிட்டாங்க, கமிட்டி போடுறோம், கமிட்டியோட அப்புறம் உட்காந்து பேசலான்னு. இப்போ காங்கிரஸுக்கு இல்லை, திமுகவுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு போயிடுச்சு கிட்டத்தட்ட. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ட் டிபார்ட்மெண்ட் அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு, உளவுத்துறை. அது எல்லா தகவலும் கேட்டு கொடுத்துன்னு தான் இருக்குது. அநேகமாக 90% காங்கிரஸ் திமுக பக்கம் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு கொடுக்குறாங்க. என்ன டிமாண்ட்னா மந்திரி பதவியில பங்கு, ஆட்சியில் அதிகாரத்துல பங்கு கொடுனா இருக்கிறோம். அதுக்கு பங்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிற ஒரே ஆளு எங்க அன்பு தம்பி தான். ஆமா, விஜய். இப்ப அதனால அவங்க அந்த ரிப்போர்ட் எல்லாம் போயிடுச்சு. இவங்க எப்படியும் இந்த பக்கம் இருக்கிறதுக்கான வழி தெரியல. ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்குன்னு சொல்லிட்டோம்னா இன்னைக்கு செய்யற இந்த தப்பு நாளைக்கு திமுக வந்து சின்ன கட்சியா போயிடும். அது சரி. காலத்துக்கு இப்படியேதான் நம்ம பங்கு அதிகாரம் பிரிச்சு கொடுத்து நம்மளும் மிரட்டிக்கிட்டே இருப்பாங்க, நம்ம அப்படி பயந்துகிட்டே உட்காந்து இருக்கணும். சரி, பல 1000 கோடி இருக்குது, லட்சம் கோடி இருக்கு, வாரி இறச்சி விட்டு ஒரு அதிகாரத்துல உட்காந்துட்டு இருந்தோம். 5 வருஷம் பதவியில் இருந்து நீ என்ன சம்பாதிப்ப மந்திரி, இந்த மொத்தமும் வச்சுக்கோ போ, உனக்கு என்னப்பா எவ்வளவு, இந்த மொத்தம் நீ வச்சுக்கோ, இப்படிதானே உட்காந்துட்டு இருந்தா. இந்த பங்கு, ஆட்சியில் பங்கு எங்களுக்கு கனவு இருந்துச்சு, ஆனா கேட்க மாட்டோம்னா சொல்றோம்ல. ஏன் இந்த பெட்டி, இந்த என்ன இத்தனை வருஷம், 5 வருஷம் நீ எவ்வளவு சம்பாதிப்ப, இந்த படி போ, எடுத்துட்டு போயிட்டே போட்டிடலாம். அதுதான் நாங்க விளையாட போறோம். சரி, என்ன விளையாட போறீங்க தம்பி? 2 விரல் ஒரு விரல் தொடுறா. தம்பி இந்த மாதிரி ஆட்டத்தெல்லாம் வெளிப்படையா பேசும், உங்களுக்குள்ள ரகசியம் எல்லாம் பேசக்கூடாது. இதுல எதை என்ன வச்சிருக்காரு தெரியலையே. ஏதாவது ஒரு விரல் தொடு. 2 பேர் தொட்டுறா. இதுனே முடிவு பண்றீங்களா? என்ன விளையாட்டுனா, எங்க ஐயா OPS வந்து அமித்ஷாவை போய் 2 நாள் டெல்லியில முகாமிட்டு சந்திச்சிருக்காரு. ஆமா, 2 கேள்விதான் தம்பி. 1 இருக்கவா போகவா, நிக்கட்டுமா போகட்டுமாவா, இந்த பாட்டு ரெக்கார்டி பாடிட்டே வந்ததை வேற. ஆமா, அதனால இது நிக்கட்டுமா இது போகட்டுமா தம்பி, போகட்டுமா. சரி, எங்க போகட்டும்னு சொல்லலையே. அதாவது பாஜக கூட்டணியில என்னை வச்சுக்கிறீங்களா இல்ல தாவேகாவுக்கு நான் போகட்டுமா, இது கேள்வி. என்ன யாராவது வச்சுக்கிங்கன்றாங்க பொதுவுல. ரொம்ப வருஷமா வச்சுக்கிட்டு தானே இருக்காங்க. அப்பாலாம் சொல்லல தம்பி, அவரு என்ன யாராவது வச்சுக்கிங்க ஒருத்தர், நான் எங்கேயும் இல்லாம நிக்கிறேன்றாரு. அவர் இப்படி போக மாட்டார் சார். அவர் 3 முறை முதலமைச்சராக இருந்தவர். சரி, அவர் எப்படி இன்னொரு கட்சி தலைவருக்கு கீழே போய் வேலை செய்வாரு? அப்ப யாருக்கு கீழே நீ வேலை செய்ய போவோம். அதனால்தான் அவருடைய தர்ம யுத்தம் வந்து மீண்டும் தொடங்கி அதிமுகவை கைப்பற்றுவதற்காக தான் அதிமுகவை ஒன்றிணைக்க நாங்க அமித்ஷாவை போய் பார்த்து சந்திச்சு பேசணும். ஒன்றிணைக்கிறேன்னு போர்க்கொடி தூக்குனவரே தாவாகல இருக்காருடா. ஒண்ணு, நீ ஏற்கனவே தர்ம யுத்தம் எல்லாம் நடத்திட்ட. ஆமா, இந்த கட்சிக்கு பண்ணக்கூடாத பாதக செயல்லாம் பண்ணிட்ட. எல்லா குழியும் நீ தோண்டின. எங்க உட்காந்து தோண்டினா திமுக மடியில உட்காந்து தோண்டின. கரெக்டா தானே? இன்னைக்கு காலையில தான் ஒரு செய்தி பார்த்தேன் படத்தோட பேப்பர்ல. அது என்ன, இந்த தர்ம யுத்தத்தை தொடங்கினத எம்ஜிஆர் தான் தொடங்கியிருக்காரு. அந்த காலத்துல கட்சியை விட்டு ஒரு நீக்கணும்னா அண்ணா சமாஜில போய் உட்கார்ந்து பாத்தீங்களா நீங்க? அது இல்ல, அதுவே காப்பி பேஸ்ட் தான். அததான் சொல்லி கொடுத்து உட்கார்ந்தாரு. இவர் வந்து உட்கார்ந்தாரு, இல்லாத இடைஞ்செல்லாம் கொடுத்து இந்த கட்சிக்கு எவ்வளவு குழி தோண்ட முடியுமோ அவ்வளவு பண்ணி, திமுக சொன்னது ஒரு பக்கம். ஏன்னா திமுக மொத்த ஊடகமும் அவருக்கு லைவ் பண்ணிச்சு. நான் நினைச்சேன் நாளைக்கு தமிழ்நாடு முழுக்க OPS பின்னாடி தான் போக போகுதுன்னு. லைவ் கழிச்சிட்டு போனோன்னு பார்த்தாக்கா ஒண்ணுமே இல்லை. எதிர்க்க ஒரு அமைச்சர் கூட உங்களுக்கு, ஆமா, சமீபத்தில் செய்தியில இருந்து ஒரு அமைச்சர் வந்து மேடையில பேசும்போது சொல்றாரு, இவங்க போனாகலாம், அவங்க அப்படி வந்தாகலாம், யதார்த்தமா சந்திச்சுட்டாகலாம். அது கூட சந்திப்பா இருந்திருக்கலாம். ஸ்டாலின் வாக்கிங் போறாரு, இவர் அப்படி வாக்கிங் போகும்போது யதார்த்தமா செஞ்சிருப்பாங்க. திடீர்னு பாக்குறேன் அடுத்த நாள் பூங்கத்தோட போய் நிக்கிறாயா.
ஸ்டாலின் சரி, அது என்ன அது எந்த இடம் அந்த வாக்கிங் எனக்கு தெரியல. நாங்க போய் நிக்கலாம்னு இருக்கிறோம். அங்கதான் வந்து ஸ்ருதிஹாசனா கமல் பொண்ணா, ஆமா அதுவும் அங்கதான் சந்திக்குது. இந்த தூய்மை பணியாளர்கள் ஏற்கனவே வந்து நல்லா தூய்மை பணியாளர்கள் வேலை செய்யற நேரத்தோட போய் சந்திச்சாங்க. அதான் ஆர்டிஸ்ட், ஜூனியர் ஆர்டிஸ்ட், எந்த ஆர்டிஸ்டாவது இருந்துட்டு போட்டோம், நமக்கு என்ன கிடக்குது. அது அந்த இடத்த எங்கன்னு சொல்லு தம்பி, நானும் போய் சந்திக்கலாம். வாக்கிங் போறப்ப நானும் அவரை பார்க்கலாம். அடையாறு தேஃபிகள் சொசைட்டி அண்ணா ஒரு தாத்தா கூட சந்திச்சாரு, விடுவாங்களா? ஒரு தாத்தா கூட சந்திச்சாரு. ஒரு தாத்தா கூட நல்லா பண்றேன், நல்லா பின்றேல் பண்றேல் எல்லாம் சரி. நானும் சொல்றேன் ஐயா நல்லா பின்றேல்னு கூட சொல்றேன். என்ன கொஞ்சம் அந்த இடத்துக்கு அன்னி பெசன்ட் அம்மையாரினுடைய தேஃபிகள் சொசைட்டி. ஆமா, அந்த சொசைட்டி வந்து இதுல இருக்கு அடையாறு. சரி, நம்ம ஆவின் பூத்துக்கிட்ட அங்க போங்க, அங்க போலீஸ் உங்களை உள்ளே விட மாட்டாங்க. உள்ள உடாட்டி பண்ணாலும் பரவாயில்ல, புடிச்சு பாக்கெட்ல கஞ்சா வச்சு அப்படியே நேர வண்டியில ஏற்றி கொண்டு போனாலும் போயிடுவாங்க. உங்களை பார்த்தா உண்மையா செய்வாங்க. இல்ல நீங்க தானே திமுகவுக்கு எதிராக ஊடகம் நடத்திட்டு இருக்க, என்ன ஒரு தானே நாம் தமிழர் கட்சிக்கு சப்போர்ட் பண்ற. என்ன ஒரு பக்கம் குருநாதர் சொல்றாங்க காங்கிரஸ் வெளியில வந்துரும், இது உளவுத்துறையோட ரிப்போர்ட். ஒரு பக்கம் நீங்க 2 கையை வச்சு விளையாண்டு ஓபிஎஸ் வெளில வந்துருவாருங்கிறீங்க. சரி, அவர் கதைக்கு வா முடிச்சிடும். இப்ப என்ன ஆகும் அவர் கதை? அவர் கதையே முடிச்சுட்டாங்க. அரசியல் கதை முடியல. என்னைக்கு வந்து ஓபிஎஸ் வந்து பிஜேபி கூட இணக்கமா இருக்கும் போதே விட்டு கொடுன்னு சொன்னாங்களோ அன்னைக்கே அவர் கதை முடிஞ்சு போச்சு. புரியுதா உங்களுக்கு? இபிஎஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. ஓபிஎஸ் உள்ள ஒண்ணு இருந்தா இதாண்டா சாக்குன்னு சொல்லி பிஜேபி கூட்டணில இருந்து வெளில போயிடுவாரு. இல்லை, இவங்க என்ன நினைக்கிறாங்க, எல்லாரும் ஒன்றா சேர்த்து திரும்ப அந்த கும்பல் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி ஒரு வழக்கில் அவர் வந்து உள்ள ஏற்கனவே ஒரு மேலேயும் வழக்கு இருக்கு. ஆமா, சசிகலாவை டக்குன்னு தட்டி அழிச்சாங்கல்ல உள்ளார, அந்த மாதிரி டக்குன்னு இவரை தட்டி அழிச்சிட்டு ஓபிஎஸ் உட்கார வைக்கலாமான்னு ஒரு ஐடியா இருக்குது. அதுக்காக தான் கட்சிக்குள்ள எப்படியாவது உள்ள நுழைக்கணும்னு திட்டம் போடுறாங்க. இவர் என்ன பிளான் பண்றாருன்னா பார்க்கலாம், வெயிட் பண்ணுவோம். பிஜேபியோட திட்டம் வேற. பிஜேபி என்ன செய்யுது, ஓபிஎஸ் வந்து ஒரு கட்சி ஆரம்பிங்க, நீங்க வந்து தென் தமிழகத்தை நீங்க வந்து பாத்துக்குங்க, அந்த ஓட்டுகள் என்ன உங்கள் சார்பில் இருக்கிற உங்க சாதிக்காரங்க ஓட்டெல்லாம் நாங்க இழக்க விரும்பல. நீங்க சசிகலா கூட இணைஞ்சு ஒரு கட்சி ஆரம்பிச்சு பிஜேபி கூட்டணிக்கு நீங்களும் வாங்க, பிஜேபிக்குள்ள நீங்க சீட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி அமித்ஷா வந்து சொல்லிதான் இப்ப அனுப்பியிருக்காரு. பீகார்லயும் அதான் பண்ணாங்க. அந்த மாதிரி சதறி போனது எல்லாம் சேர்த்து வாங்கி கட்சிக்குள்ள கொண்டு வந்து. ஆமா, சரி. அதனால இப்ப அமித்ஷா வந்து அப்படிதான் சொல்லியிருக்காரு. முத நாள் சொல்லி யோசிச்சுட்டு அடுத்த நாள் வாங்கிட்டு இருக்காரு. அதனாலதான் 2 நாள் தங்கி இருக்காரு. தங்கி வந்த உடனே கூப்பிட்டு வந்து கேட்டிருக்காரு. கேட்ட உடனே இந்த மாதிரி அவர் என்ன சொன்னாருங்கிறத சொல்லலை. ஏன்னா அவரு ஏர்போர்ட்ல வந்து ஓபிஎஸ் என்ன சொல்லியிருக்காரு, நான் போயிட்டு இந்த மாதிரி மாநில அரசு ஒழுங்கா செயல்படல, மழை வெள்ளத்துல எல்லாம் கிட்டத்தட்ட கடந்த 4.5 வருஷமா ஒரு இளவும் பண்ணவே இல்லை, இதெல்லாம் பத்தி உள்துறை அமைச்சர்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. இல்லைன்னா அவங்களுக்கு தெரியாது. சரி, இவர் போய் சொல்லிட்டு வந்ததா அப்படி சொல்லிட்டு அவர் போயிருக்காரு. சரி, உண்மை என்னன்னா ஓபிஎஸ் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு, ஏன்னா இப்ப இபிஎஸ்க்கு வந்து அந்த மேற்கு மண்டலம் அவர் கையில இருக்குன்னு அவர் நினைக்கிறாங்க. இந்த மேற்கு மண்டலத்தையும் உடைக்கிறதுக்கு தான் செங்கோட்டையனை வெளில கொண்டு வந்தாங்க. இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் வந்து விட்டுட்டா சவுத்து வந்து தங்களுக்கு பெரிய இழப்பாயிரும்னு பயப்படுறாங்க. அதனால இவரை ஒரு கட்சியை ஆரம்பிக்க வச்சு அந்த கட்சிய இந்த பிஜேபி கூட்டணியில கொண்டுகிட்டு வந்து அவரை ஒரு தலைவரா உட்கார வச்சாச்சுன்னா இபிஎஸ் ஒன்னும் சொல்ல முடியாதுல்ல. கூட்டணி கட்சி பிஜேபிக்குள்ள வேணா உட்கார வச்சுக்கோங்க. என்னன்னா நீங்க இவ்வளவும் பண்ணி டிடிவி ஒரு பக்கம், ஓபிஎஸ் ஒரு பக்கம், அந்த அம்மா சசிகலா அவனுடைய புறக்கணிப்பு ஒரு பக்கம், இவ்வளவும் இருக்கிறப்பவே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து ஜெயிச்சு திமுகவுக்கும் எனக்கும் 3% தான் வித்தியாசம் நிலையில தான் எடப்பாடி அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்க அதை பார்க்கணும். இப்ப கிட்டத்தட்ட சிக்கல் எல்லாம் உடைச்சிட்டு 10 வருஷம் ஆட்சியில இருந்த போது கூட கிட்டத்தட்ட எல்லா சிக்கலையும் உடைச்சிட்டு ரெட்டையில கட்சி எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துட்டு இந்த நேரத்துல என்ன உள்ள சேர்த்துக்கோ இல்லைன்னா நான் வெளியே போறேன் அப்படின்னு வந்து நெருக்கடி கொடுத்து பண்ற அரசியல் இனி அங்க ஈடுபடாது. நீ வேணா பாஜகக்குள்ள சீட்டு வாங்கிட்டு வேணா நீ ஜெயிச்சுட்டு போலாம், புரியுதுல, ஒரு சட்டமன்ற உறுப்பினரா. அது கரெக்ட், அதுதான் நடக்க வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா நீங்க சொன்ன மாதிரி தனியா ஒரு கட்சி தொடங்கி நீங்க வந்து பாஜக கூட கூட்டணி. இல்ல, பாஜக எப்பவுமே அப்படித்தானே பண்ணோம். இப்ப நீங்க அந்த ஓட்டு செதறிடக்கூடாது. ஒன்னு அதிமுகவுக்கு போகணும், இல்ல பாஜகவுக்கு வரணும். ஆமா, கூட்டணி ஜெயிச்சிடணும். ஆமா, அதுதான் அவங்க நோக்கம். சவுத்துல உண்மையிலேயே ஓபிஎஸ் அவர்களுக்கு செல்வாக்கு இருந்திருந்தா இந்த மக்களவை தேர்தல்ல அவர் பலாப்பழ சின்னத்துல ராமநாதபுரத்துல நின்னாரு, ஜெயிச்சிருக்கலாமே. அதுதான் ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம். சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில ஒரு சட்டமன்றம் அப்படிங்கிறது அவங்க சொந்தக்காரங்க சாதிக்காரங்க மட்டும் இருக்கிற ஒரு விஷயம். நாடாளுமன்றம் அப்படிங்கும்போது அது 6 சட்டமன்றம் சேர்ந்தது ஒரு நாடாளுமன்றம்.
அப்ப அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்கு. இல்ல யாருமே சவுத்துல தானே இருக்கு. இருந்தாலும் அந்த செல்வாக்கு பழைய செல்வாக்கு இல்லை. என்னன்னா அவர் பேசாமவே இருந்துட்டு இந்த நேரத்துல வந்து அவர் பேசி வெளியில வந்திருந்தாருன்னா உண்மையிலேயே அவர் பக்கம் பெரும் கூட்டம் வந்திருக்கும். நீ எல்லா இடத்திலும் பண்ணியிருக்கிற அதிமுக பண்ணாத கெடுதல் ஞாபகம் இருக்கு உங்களுக்கு. அதனால தான் உங்களை பின்னாடி அவனும் நம்பி வரல. நீ துரோகம் பண்ண இந்த ரெட்டை இலைக்கும் இந்த எம்ஜிஆருக்கும் இந்த கட்சிக்கும் அந்த மனுஷன் தாக்கு பிடிச்சி இருந்திருக்கிறாரே அப்படின்னு இவர் பேசாம உட்காந்து இருந்துட்டு 4 வருஷம் எனக்கு ரைட்ஸ் இருக்குன்னு கேட்கணும்னு வந்திருந்தா அவன் பக்கம் பாதி பேராது நின்று இருப்பான். நீங்க திமுக கூட சேர்ந்துட்டு அவ்வளவு அழிச்சாட்டி வேலையும் பண்ண அந்த கட்சிக்கு எதிராக கட்சி அலுவலகத்துல சூறையாடிட்டு பொருள் எல்லாம் கொண்டு போன எந்த அதிமுக தொண்டரும் ஏத்துக்க மாட்டாங்கல்ல. இல்ல இது வந்து இருக்கு. அதனால அவருக்கு இப்ப வந்து சாமியே சரணம் ஐயப்பா அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தை சாமியே அமித்ஷா சரணம் ஐயப்பான்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. வேற என்ன தம்பி ஒரு குயிஸ் இருக்குண்ணே, ஒரு ஒரு வினா விடை இருக்கு. அது என்னன்னா யாரு சொல்றாங்களோ அவங்களுக்கு முதல் மதிப்பெண். ஐயா நாஞ்சில் சம்பத்து எங்கே இருக்காரு? ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி குருநாதர் தான் பேட்டி எடுத்தாங்க. எங்க இருக்கிறாருன்னு தெரியல, ஆனா மிகுந்த மன உளைச்சல்ல இருக்காரு. மிகுந்த மன உளைச்சல்ல இருக்கு. அந்த மன உளைச்சலுக்கு காரணம் என்ன? 4 கோடி கார், மாதம் 2 லட்சம் ஒரு கார். அதுதான், அவ்வளவுதான் விஷயம். சொந்த ஊரில் ஒரு வீடு. அவர் அண்ணா திமுகவுக்கு போனாலும் காரா இருக்குடா அவருக்கு பிரச்சனை. வெளியில திமுகவுக்கு போனாலும் காரா இருக்கு. என்னையா அது காரால ஒரு பிரச்சனை? உட்காந்து என்கிட்ட பேசி என் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அவர் எங்கப்பா இருக்காரு? எங்கேயும் இல்ல. இப்போதைக்கு எங்கேயுமே இல்லை. அவருக்கு நோக்கம் என்னன்னா, எனக்கு சின்ன பையன்லாம் வந்து உக்காந்துக்கிட்டு அரசு கார்ல உட்காந்து கையாட்டிட்டு போறேன் என்ன பார்த்து. திமுகவில் 4 கோடி ரூபாய் வீடு கட்டியிருக்கான். திமுக ஊடகவியலாளர்ங்கிற பேர்ல 4 கோடி ரூபாய்க்கு வீடு வேற சொந்த ஊர்ல கட்டிட்டு இருக்கிறாங்க. இது இல்லாம என்ன தம்பி இப்ப ஜப்பான் டூர் அப்ப அவர் தலைமையில ஜப்பானோ இல்ல சைனாவோ ஏதோ ஒரு டூர் போறாங்க. மக்கள் வரி பணத்துல தான் நினைக்கிறேன். அயல்நாட்டு அணி, ஆமா அயலக அணி சார்பாக ஒரு டூர் எல்லாம் இவ்வளவும் வாய்க்குது. நான் இந்த கட்சிக்காக இவ்வளவு திராவிடத்துக்குன்னு உழைச்சி இவ்வளவு பேசி ஒரு இது கூட இல்லைன்னா அண்ணன் அப்படின்னு பேசுறது. அண்ணன் 4 கோடி ரூபாய் வீடுன்னு அரசு மரியாதை அரசு கார் போகுது. அதான் இப்ப எரிச்சல். சொந்த காரை யாரதோ ஒருத்தர் கொடுத்து நீ ஓட்டினா கூட பரவாயில்ல. அரசு கார் ஒருத்தர் கொடுக்குறாங்கன்னா ஒரு அங்கீகாரம் இல்லை. புரியுதுல உங்களுக்கு? முரசொலி இல்லை நடுப்பக்கம் கட்டுரை எழுதுறதுலாம் சும்மா இல்லை தம்பி. புரியுதுல? கரைச்சி குடிச்சு நீங்க அதை எழுதணும் தம்பி. ஒண்ணுமே இல்லாம புரணி பேசிக்கிட்டு 3ஆம் தரமான ஒரு ஊடகவியலாளர் மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிற முக்தாருக்கே ஆயுதம் தாங்கிய பாதுகாப்பை கொடுக்குற ஒரு அரசாங்கம் ஒரு ஊடகவியலாளருக்கு அரசாங்கம் கார் கொடுத்தது பெருசா? அதெல்லாம் ரைட்டு. அதுல இருந்து திராவிட கருத்து எல்லாம் அடி ஆழம் வரைக்கும் தெரிஞ்ச ஒரு ஆளை இவ்வளவு புறக்கணிக்கிறதுக்கு தான் அவருக்கு வழியே. கரெக்ட். என்னன்னா நீங்க சொன்னீங்கல்ல 3ஆம் தரமான பேச்சு, 3ஆம் தரமான ஆளு, 3ஆம் தரமான விஷயத்துக்கு இருக்கக்கூடிய முக்தாருக்கே வந்து அரசு மரியாதை, ஆயுதம் தாங்கிய போலீஸ் பாதுகாப்பு. புரியுது இல்லை உங்களுக்கு? அப்ப இந்த அரசு எப்படிப்பட்ட அரசுன்னு நீங்க தெரியுதா உங்களுக்கு? அது சரி. எப்படி கற்றாரே காமுறுவர் அப்படின்னா இந்த மாதிரி 3ஆம் தரமான செயல்பாடு உள்ளவர்களை ஒரு சோடா பாட்டில் வீசுறவன் தான் இன்னொரு சோடா பாட்டில் வீசுற பெருமையை பேசுவான். நீங்க நானும் சாட்டை துறைமுருகம் உள்ள போனது மாதிரி போறது உறுதி. ஒரு சோடா பாட்டில் வீசுறவன் தான் இன்னொரு சோடா பாட்டில் வீசுறவனை பார்த்து பெருமை நம்மளால வந்தா நமக்கு வேணும்னு. அந்த இடத்துல போயிட்டு வந்து நான் சங்கத்தமிழ் பாடுறேன்னு நீ உக்காந்து யாரோ குறுக்கால டிஸ்டர்ப் பண்ணிட்டு அவன் முகத்துக்கு ஒரு பாட்டில் வீசுற கும்பலை தான் பெருமைப்படுத்தும். அது உங்களுக்கு கச்சாரை பாட்டில் வீசுபவரே அந்த மாதிரி ஆகி போச்சு. ஒருத்தருக்கு போலீஸ் பாதுகாப்பு, ஒருத்தருக்கு ஜப்பான் டூர் வரைக்கும் போயிருக்கிறாரு. அண்ணாச்சி நாஞ்சில் சம்பத்து அவருடைய நிலைமை பாரு எப்படிப்பட்ட ஒரு ஜாம்பாவான். உங்களை அவருடைய இலக்கிய பேச்சுக்கு நான் அடிமை. அன்னைக்கு வந்தாரு. அவரை மாதிரி வாசிப்பு திறன் கொண்ட ஒரு மனிதர் நீங்க பார்த்துருக்கே முடியாது. விளையாட்டுக்கு சொல்லுங்க, அவ்வளவு புக் அள்ளிட்டு அன்னைக்கு வந்தாரு. நம்மளுக்கு பார்த்துட்டு ஐயா நூல் ரொம்ப பிரமாதமா இருக்குதுன்னு டக்குன்னு ஒரு 8 புக்கு தூக்கி பையில வச்சு கேட்கவே இல்லை. பையில வச்சுட்டு வரேன் ஐயா கிளம்பி போறேன், நல்ல புக்கெல்லாம் வச்சுக்கிறீங்க அப்படின்ட்டு. இல்ல புத்தகத்தின் மீது அவ்வளவு காதல், அவ்வளவு நேசிப்பு, அவ்வளவு வாசிப்பு. இப்படிப்பட்ட மனுஷனை நீங்க வச்சுக்கிறதுக்கு இல்லாம நீங்க சொல்ற மாதிரி 3ஆம் தரம் 4ஆம் தரம்னு வச்சிருந்தா அதுதான் சொல்றோம். சோடா பாட்டில் வீசுவோன்னு பெருமையை தான் பேசுவோம். அதுதான் இங்க அரசு விட்டுருவோம். பாவம் அவருக்காக. ஏன் இந்த கேள்வி கேட்டேன் அப்படின்னு சொன்னா, தாவேகாவுக்கு போறவங்க லிஸ்ட்ல அவரும் இருக்காருன்னு பேசிக்கிறாங்க.
அப்ப இடையில வந்து ஒருத்தர் கட்சி தொடங்கினப்ப சகோதரர் மல்லை செட்டியா அங்க போய் நின்னாரு. அதுக்கு சிறப்பு பேச்சு அழைப்பாளரா சிறப்பு அழைப்பாளர். ஆமா, அவர் ஒருத்தர் நடுவுல குறுக்க வந்து அவர் ஒரு டிவி கேங்கிறாரு. சரி, ஒரு வேலை அது நடந்துச்சுன்னு வச்சுக்கோ, பாராட்டணும். களக்கட்டும் கூட்டம் விஜய் மேடையில நாஞ்சில் சம்பத்தை வந்து எழுதும் போது அங்க ஒருத்தன் இருக்கான், காசு கொடுத்தா நிறுவனத்துக்கு கூட விளம்பரம் பண்ணுவான்னு ஆரம்பிச்சாங்க வச்சுக்கோ. என்ன செம்மத்தியா இருக்கு. நான்லாம் விசில் அடிப்பேன். அண்ணா சூப்பர், ஒண்ணு பேசுங்க. இது டிவில போடுவாங்க, டிவில லைவ் எடுப்பாங்க. எல்லா டிவிலயும் லைவ் வருமே இருக்குது, வந்துருச்சு பாருங்க. ஒருவேளை பேசினார் நாஞ்சில் சம்பத். அண்ணா இருங்க, நாஞ்சில் சம்பத் தாவேக்காவுக்கு போயிடுவானே எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறான் பாருங்க. ஏதோ ஒண்ணு அதோட இருந்துக்கினே எனக்கு ஒலை வச்சுங்கிற தம்பி. நாற்காலி சட்டமன்றத்துக்கு வராதா? அவர் மட்டும் தாவேக்கா மேடையில இருந்து விட்டால், கூட்டணியில இருந்துட்டான்னு வச்சுக்கோ, களை கட்டும் போற இடம்லாம் பிச்சுக்கிட்டு போவோம். என்ன அவ்வளவு கழுவி ஊத்துவாரு. எங்க ஐயா புஷி ஆனந்த் என்ன அவ்வளவு இழிச்சவனா? அவரை விட பிரில்லியண்டா படிச்ச ஒரு ஆளை கட்சிக்குள்ள விட்டுருவார. எண்பத்தி ஏழுன்றதுக்கு சங்க இலக்கியத்துல இருக்கிற வார்த்தையா? ஆமா, வருங்கால துணை முதலமைச்சரை நீங்க வந்து மட்டும் எங்கள் வருங்கால துணை முதல்வரை நீங்கள் சிறுமைப்படுத்தி பேசுவதில் நான் அதை சொல்லலைங்க. படிச்ச இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்ச மனிதர்களை நீங்க பக்கத்துல வச்சுக்கிட்டாதான் உங்களுக்கு இது சொன்ன. இங்க சொல்ற மாதிரி சோடா பாட்டில் வீசுறோம், சோடா பாட்டில் வைகோன்னு ஒருத்தர் கட்சியை விட்டு வெளில வந்ததுக்கு அப்புறம் அறிவோம் அப்படின்னு அந்த கட்சிக்கான கொள்கையில ஆரம்பிச்சு அவ்வளவு பெருசா தமிழகத்துல வளர்த்து எடுத்து கொண்டு வந்து கலைஞர் கருணாநிதிக்கு ஒரு பக்கபலமா நின்று சட்ட ரீதியா அவருக்கான அத்தனை உதவிகளையும் செஞ்ச KS ராதாகிருஷ்ணன் அந்த கட்சிக்குள்ள போன போதே எங்க ஐயா புஷி ஆனந்த் விரட்டி விட்டாரு. நீங்க சொல்றீங்க அறிவும் ஆற்றல் மிக்கவர்கள்லாம் அங்க போனாதான் அப்படின்னு. நான் எனக்கு என்ன சொன்ன வந்தேன் தம்பி, அவர் அங்க சேரட்டும் இல்ல நடுத்தூர்ல நிக்கட்டும், எனக்கு அது இல்ல பிரச்சனை. பயங்கரமா அறிவு திறனுக்கு அந்த மேடை கிடைச்சதுன்னா தாவேக்கா மேடை செத்தாங்க தமிழங்க. திமுக தமிழை ஏன் சாவணும்? திமுக சோடா பாட்டில் கோஷ்டி இருக்குல்ல, ஆமா, ஏன் அந்த பேரை வச்சேன் நான் சோடா பாட்டில் கோஷ்டினா, கண்ட மேலையும் பாட்டில் வீசிக்கினே இருக்குது. புரியுதுல உங்களுக்கு? மதுரை முத்து அதை அப்ப வந்து செய்ததா சொல்லுவாங்க. அது சரி. அண்ணா இருக்கும்போது வந்து இன்டெலெக்சுவல் டீமா வச்சுக்கிட்டு இருந்தாரு. அதை வந்து துரை மதிவாணன், நான் சொல்லல, ஐயா 94 வயசு இப்ப கொண்டாட போறாரு 15ஆம் தேதி. அவர் 15 டீம்ல கடைசியில கிடந்த ஆளுதான் அவர் வந்துட்டு கலைஞர் கூட ஒன்னா சிறையில இருந்தவர். புதுக்கோட்டை துறை மதிவாணன் ஐயா பிறந்த நாள் வரப்போகுது 2-3 நாள்ல. அவர்கிட்ட உட்காந்து பேசி இருக்கிறப்பதான் சொன்னார், இந்த பாம்புகள் பள்ளிகள் நடுவிலே பாளையங்கோட்டை சிறையிலன்னு ஒரு பாட்டு வரும். பாளையங்கோட்டை சிறையிலே பாம்புகள் பள்ளிகள் நடுவில் அஞ்சாமல் இருந்தது யாரு? அது அஞ்சுகத்தின் மகன் கருணாநிதினு சொல்லிட்டு வருவாங்க. அப்படியே ஐயான்னு காட்டினேன். ராஜாச்சி அம்மா கரிசோருக்கு மத்தியில தான் நாங்க உட்காந்துட்டு இருந்தோம். அங்க இருந்த ஒரே ஒரு பாம்புன்னா அது கருணாநிதி தான். சீட்டாடிக்கின்னு இருப்போம். கரிசோறு ஒரு மதியானம் சாப்பிட்டுட்டு உட்காந்து சீட்டாடிங்கிறது தான் எங்களுக்கு தொழில்னாரு. அந்த மனுஷன் அவரு இவ்வளவு அது நிறைய கதை சொல்றாரு. அவர் சொல்லும் போது சொன்னாரு, அண்ணாதுரை இருந்தபோது கற்றறிந்தவர்களாக ஒரு இன்டெலெக்சுவல் போரத்தை வச்சுட்டு இருந்தாரு. இவர் வந்த உடனே கொஞ்சம் கொஞ்சமா அவெல்லாம் இருந்தா நமக்கு சரிபட்டு வராது, நம்ம லெவலுக்கு ஏற்ற மாதிரி தான் வச்சுக்கணுமோன்னு சொல்லிட்டு என்னவோ நினைச்சாலே தெரியல. கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தீங்கன்னா இந்த சோடா பாட்டில் வீசுறவன், சண்டித்தனம் பண்றவன், அவன் பேரை சொன்னாவே பயப்புன்னு எல்லாம் அவன் அடிக்கணும்டா அப்படின்னு இந்த மாதிரி ஆளா கொஞ்சம் கொஞ்சமா உள்ள நுழைச்சாரு அப்படின்னு வரலாறு இருக்குது. அது இப்பவும் தொடருது. நீங்க எதனா சொன்னீங்கன்னா உங்க பேர்ல ஒரு ஆளை வச்சு சோடா பாட்டில் வீசுற மாதிரி வதந்திய வாரி வீசுறேன் சொல்றேன் நான். சொல்றாங்களான்னு இது ட்ரெயின் வந்தது 4வது பிளாட்ஃபார்ம், இவன் படுத்தது 2வது பிளாட்ஃபார்ம். நான் பேசல, ஐயா மதிப்புக்குரிய நாஞ்சில் சம்பத் ஐயா பேசுறேன். அதனால இதெல்லாம் ஒப்பிட்டு சொல்ல வரேன். இவர்கள் வந்து என்னன்னா இந்த சோடா பாட்டில் வீசுற கோஷ்டி தான் இந்த கோஷ்டி. என்னன்னா பாட்டில் வீசுற வன்முறையை சொல்றேன். அந்த மாதிரி வதந்திகளையும் அவதூறுகளையும் களஞ்சியத்தை முடிவு பண்ணிட்டீங்கன்னா களஞ்சியம் வந்து யாரெல்லாம் கையை பிடிச்சி இழுத்தாருன்னு கிண்டலுக்குன்னு ஒண்ணு பண்ணுவாரு. ஏகலை எப்ப எனக்கு நேற்று ராத்திரி தான் அவர் ஒருத்தர் கையை பிடிச்சி இழுத்தாருன்னு பேசுவாங்க. இப்படிப்பட்ட சோடா பாட்டில் வீசுற போஸ்டிங் இது. இல்ல, எனக்கு ஒரு மாபெரும் சந்தேகம் இருக்குங்க. நீங்க சொன்ன ஐயா KS ராதாகிருஷ்ணா இருக்கட்டும், அல்லது இன்னொரு 2-3 முக்கிய நபர்கள் தாவேக்கால சேர்றதுக்கு போய் வந்துட்டாங்க. எப்படி செங்கோட்டையன் மட்டும் நேரடியா விஜய் கிட்ட பேசி நேரடியா இப்போ கட்சிக்குள்ள நுழைஞ்சாருன்றது? சேனல் அங்க சேனல் சுவிட்ச் எங்க போடுறாங்க, சுவிட்ச் அங்க போடுறாங்க. புரியுதா உங்களுக்கு? இவங்கெல்லாம் பாவம் நேரடியா வந்து சேர்ந்துடலான்னு போய் பார்த்தாங்க. அங்க ஒரு முட்டுக்கட்டை இருக்கு. அந்த முட்டுக்கட்டை என்ன சொல்லுதுன்னா, அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டு போங்க,
நான் வெரிஃபை பண்ணி தலைவராண்ட கொடுக்கலாமா வேணாமான்னு நான் முடிவு பண்றேன் அப்படிங்குது. அதனாலதான் காளியம்மாள் போயிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் KS ராதாகிருஷ்ணன் ஐயா போயிட்டு வந்துட்டாரு, பல கருப்பையா வந்துட்டாரு. அதுக்கப்புறம் அழகுராஜா அவரு போயிட்டு திமுக போய் சேர்ந்துட்டாரு. மருது அழகுராஜா, மதிப்புக்குரிய மூத்த ஊடகவியலாளர் ஐயா ஐயநாதன் தமிழறி மணியன் கூட போனதா கேள்விப்பட்டேன். கரெக்டா இல்ல? என்ன விஷயம்னா, ஒரு சினிமா படத்துல வரும், ஒருத்தனுக்கு ரொம்ப வயிற்று வலிக்கும், அவசரமா பாத்ரூம் போகணும், முட்டி மோதி எல்லாம் அடிச்சு மோதி நின்று இருப்பான், உள்ள ஒருத்தன் இருக்கிறான்னு. ஒருத்தன் ஈஸியா வருவான், வெளியில தான் தாப்பால் போட்டு திறந்துட்டு அந்த மாதிரி செங்கோட்டையனை சொல்றீங்க. இந்த கோஷ்டிகள்லாம் தாப்பால் எங்க இருக்குன்னு தெரியாம முட்டி மோதின்னு உட்காந்து வயிற்று பிடிச்சிக்கினேன். அவன் தான் நேரம் திறந்துட்டு போயிட்டான், அந்த தாப்பால் டெல்லி. அதான் நோக்கம். நீ கேட்டதுக்கு சரியான நல்ல. என்ன தெரியுமா தம்பி, உனக்கு ஒரு மேட்ரு. எங்க ஐயா வந்து சேலஞ்சு பண்ணாரு. யாரு? H. ராஜா. நான் திருப்பரங்குன்றத்தை அயோத்தியா ஆக்கியே தீருவேன் அப்படின்னு. கந்தர்மலை ஹீரோ. என்னது கந்தர்மலைன்னு ஒரு கந்தர்மலை படத்துல அவர் தான் ஹீரோ. நான் இல்லங்கிறேன், நீ அவரை வந்து இப்படி பண்றது சரியில்லைங்கிறேன். அவர் கந்தர்மலைன்னு ஒரு படத்துல கதாநாயகன் படத்துல இல்லங்க, அதுவே நான் சரியில்லைங்கிறேன். அப்புறம் திரும்ப நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னாக்கா சரியில்லைங்கிறேன். புரியுதுல? புரியுது. திருப்பரங்குன்றத்தை உண்மையாவே சேர்ந்து இப்ப என்ன உள்ள வைக்கிறதுக்கு ஏற்பாடு இல்ல, உங்க நண்பராம்ல போன் பண்ணுவாரு பாவீங்களா? திருப்பரங்குன்றத்துல உண்மையாவே, அதாவது மதிப்புக்குரிய H. ராஜா வந்து சேலஞ்சு பண்ணார்ல, அந்த சேலஞ்சை நிரூபிக்கிறதுக்கு இப்ப இன்னைக்கு ராம ரவிக்குமார் பயங்கரமா முயற்சி பண்றாரு. எங்க ஐயா சொன்ன சேலஞ்சா எப்படி நிரூபிக்காம விடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த கோவில்ல இருக்கிற பரம்பரையா விளக்கேற்றிட்டு இருக்கிற ராஜா பட்டர் சொல்றாரு, ஐயா அது தப்புயா, பாரம்பரியத்துக்கு எதிரானது. நாங்கள் இந்த இடத்துலதான் வந்து விளக்கு ஏத்துவோம், இங்கதான் சன்னதி, முருகர் நேர பார்க்கிற இடம் இதுதான். அது நீங்க அங்கிட்டு போயிட்டு அது விளக்கு தூண் இல்லைங்க, அது எல்லக்கல்லு, அது கொஞ்சம் உயரமா வச்சிருக்காங்க, அவ்வளவுதான், அங்க போய் ஏத்தக்கூடாது. சரி, பிரிட்டிஷ் காலகட்டத்தில இருந்து தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலயும் சர்வே பண்ணி எல்லக்கல்லு வச்சிருக்காங்க. அம்மா உயரத்துக்கு நிக்க வச்சது எல்லக்கல்லு எங்கேயா பாத்துருக்கீங்களா? இல்ல. அவங்க கேள்விக்கு வர இல்ல என்ன கதை வருங்க, ஒன்னா உட்காந்துக்கிட்டு ஒரேடியா RSS ஒரேடியா இதுன்னு சொல்லிட்டுன்னு நீங்க நினைச்சா RSS ரொம்ப சமூக சேவை இயக்கணும் முரசொலியில எழுதிக்குவீங்க, கூட தோல்மையில கை போட்டுக்குவீங்க, நேரா பார்லிமெண்ட்டுக்கு ஆள் அனுப்புவீங்க, ஒருத்தர் தேர்ந்தெடுத்து ஒருத்தர் சட்டமன்றத்துக்கு கொண்டுட்டு வருவீங்க. யார ஊரை ஏமாத்துறதுக்கு இந்த எனக்கு இந்த விஷயத்தை நீங்க சொன்னதுல உடன்பாடு இல்லை, நான் சொல்லிடுறேன். அது சாதாரண ஒரு விஷயம். ஒரு முஸ்லீம் பாயே வண்டியில உட்காந்து அவரையும் கைது பண்றாங்க, ஏறிட்டு போறப்போ சாதாரண ஒரு விஷயம் இது. திமுக பல அரசியலை பண்றதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்குது, மோதலை உருவாக்குறதுக்கு. அவங்க பாட்டுன்னு அங்க பண்ண போறாங்க, நாங்க பாட்டு இங்க பண்ண போறோம், இது ஒரு பிரச்சனையே இல்லைன்றாங்க எல்லாருமே. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே இல்லைன்னு கேளுங்க, இதை சொல்லிடுறேன். இதை வந்து ஏன் இவ்வளவு பெரிய அரசியல் ஆக்கணும்? இந்த கனிமொழி வந்து 3/4 மணி நேரம் இது வரைக்கும் பேசியிருக்காங்களா? டாஸ்மார்க்கு என்ன ஆச்சு, 100 பேர் வந்தா நிறுத்தணும் கேட்டவொன்னு பதுங்கிட்டு ஓடுறவங்க தானே அவங்க. வந்து இவ்வளவு பிரச்சனை ஏன் பேசணும்? தமிழ்நாட்டுக்குள்ள வேற விடயம் இருக்குது. காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் ஒரு அண்டர் கிரவுண்ட்ல ஒரு உரசல் வந்துட்டு இருக்குது. அடுத்தது மழை பெருவெள்ளம் வந்துட்டு இந்த 4000 கோடி என்ன ஆச்சுன்னு பெரும் பேசு பொருளாக இருக்குது. இதை பத்தி எதனா பேசியிருக்கிறோம் நம்ம? நேற்று விவாதம் ஆகியிருக்க வேண்டியது மழைதான். ஏதாவது வந்து ஏரி நீரை திறந்து விட்டாச்சுங்க தம்பி, உட்காந்துக்கிறீங்க நீங்க பாட்டு அங்கேயே நிக்கிறீங்க. திருப்பரங்குன்றத்திலே அது ஒரு விளக்கு விஷயம். கோயில் நிர்வாகம், மாவட்ட காவல் அதிகாரி, மாவட்ட ஆணையர் இதை வந்து இவங்க ஒபே பண்ணலன்றதுக்காக வழக்கை தொடுத்த ராம ரவிக்குமார் திரும்ப நீதிமன்றத்துக்கு வராரு. ஒபே பண்ணாததுக்கான காரணம் என்னன்னு கேட்கிற, அப்பவும் பதில் இல்லை. ஒரு நீதிமன்றத்தை ஒரு அரசு எந்த அளவுக்கு புறக்கணிக்கணும்னு ஒண்ணு இருக்குது, கரெக்டா? அதுக்கு பிறகுதான் என்ன பண்றாரு, CSFI வந்து அனுப்புறாரு. அதை அனுப்புனது சரியா தவறா அப்பாற்பட்ட விஷயம். அது மட்டும் இல்லைன்னா கேட்டுருங்க முழுசும். அதுக்கு பிறகு அனுப்புறப்ப அந்த இடத்துல வந்து தமிழ்நாடு காவல்துறை வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும், அனுமதிக்க முடியாதுன்னு தடுக்கிறாங்க. இல்ல ஆல்ரெடி 144 போட்டிருக்காங்க, போட்டாச்சு, பிரச்சனை வரும் தடுக்கிறாங்க, முடிச்சாச்சு. இது பிறகு 20 பெஞ்ச் 2 நீதிபதிகள் அமர்வும் அதை பேசும்போது இவர் செய்தது சரிதான் சொல்ல வருது. புரியுதுல்ல உங்களுக்கு? அரசியல் ஆக்கிட்டு இருக்கீங்க நீங்க. இல்லங்கண்ணா, இல்ல அப்ப நீதிமன்றம் சொல்றதை விட நீங்க தனியா சொல்ல போறீங்களா? இல்லங்கண்ணா, அது கிடையாது. 20 பெஞ்சு 2017 போட்டு அதுக்கு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. மேல எல்லாம் போக கூடாது, யாரும் பண்ணக்கூடாது, இதுக்கப்புறம் இதை பேசு பொருளாவும் மாத்தக்கூடாது, இதுதான் இறுதி தீர்ப்பு. இந்த
இந்த இடத்துல தான் வந்து விளக்கை ஏத்தணும்னு சொல்லி 20/5/2017 தீர்ப்பு கொடுத்துருச்சு. அதை முன் வச்சுதான் அரசு தரப்புல இருந்து போராடிட்டு இருக்காங்க. ஏங்க முன்னாடியே அதுக்கு தீர்ப்பு கொடுத்து இதான் இறுதி தீர்ப்புன்னு சொல்லி முடிவு பண்ண ஒரு விஷயத்த தம்பி, இந்த விஷயம் நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டுக்குள்ளதானே இருக்கீங்க, துபாயில எங்கேயும் சுத்திட்டு வரலையா? இல்ல இப்ப நான் என்ன கேக்குறேன், இதே நீங்க இப்ப நான் உங்களை கேக்குறேன், அரசு இருங்க, அரசு வந்து டைவர்ட் பண்றதுக்காக செய்யுதுங்கிறது அந்த ஒரு பாயிண்ட் வச்சுட்டு நீங்க பேசுறீங்க. கலவரமாயி ரத்த கலரியா மாத்தணும்னு நினைக்கிற கேளுங்க. நீ ஒண்ணு RSS முதல்ல அங்கதான் சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க புரியுதுல? நான் RSS சங்கின்னு கூட சொல்லிக்க. அதுல நான் என்னன்றேன், தமிழ்நாட்டுக்குள்ளதானே இருக்கீங்க, போலீஸ் கன்சோல் எல்லாம் உங்க கூட தான் தரப்பு உட்கார வச்சு பேசி 2-3 நாள்ல கார்த்தி தீபம் வருது. ஏற்கனவே இந்த தீர்ப்பு இந்த மாதிரி இருக்குது, இந்த பிரச்சனை இருக்கு, ராம ரவிக்குமார் நீ வழக்கு போட்டியா, இதை வித்ட்ரா பண்ணிக்கோ, பேச்சுவார்த்தை நடத்தி 2 தரப்பும் சுமூகமா வந்துட்டு இந்த நிகழ்ச்சியை நடத்தணும், பேசி முடிக்கிறது உங்களுக்கு என்ன தெரியும்? ஏன் இதை இவ்வளவு அரசியலாக்குறீங்க? ஏன் இது இவ்வளவு பரபரப்பாகணும்? ஒட்டுமொத்த மீடியாவும் இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கு, ஏன் பேசணும்? இதுவா இன்னைக்கு முக்கியமான பிரச்சனை உங்களுக்கு? இதோட எவ்வளவு பிரச்சனை உங்களுக்கு இருக்கு தமிழ்நாட்டுடைய? இல்ல தம்பி, நான் என்னுடைய கேள்வி உங்களை நோக்கி என்னன்னா, இந்த பிரச்சனை இப்படி வளர்ந்து வெட்டுக்குத்தாயி ரத்த கலரியா இருந்தா இதே அண்ணன் வந்து இப்படி பேசுவீங்களான்னு நான் கேக்குறேன். பேசுவோம் தான், அப்பயும் பேசுவேன். இந்த அரசு சரியில்லை, அப்படி கிடையாது. அரசு சரியில்லை தம்பி. நீங்க அரசு திட்டமிட்டு அவங்க இல்ல விழுப்புரம் மேல் பாதியில நடந்தது இல்லைங்க, அதேதான். அதை அப்படியே இங்க அப்ளை பண்ணி பாருங்க. அங்க இரு சமூகத்துக்கு இடையே பிரச்சனை நடக்க போகுதுன்னு போய் கோயிலுக்கே சீல் வச்சிடறாங்க, யாருமே போகாதீங்க. ஆமா, அந்த முடிவு கொண்டு வந்து வச்சிருக்கலாமே அரசு. பிரச்சனை போட்டு யாரையும் போடல. அதுதான் இங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, தீர்ப்பு வந்துருச்சு, அதை அமல்படுத்தணும். அமல்படுத்த போற நேரத்துல அங்க இருக்கக்கூடிய அதிகாரி என்ன பண்றாரு, மேல்முறையீடுக்கு போறாரு. இப்ப நீ ஏத்த முடியாது, உன்னுடைய எதுவும் சரியா நடக்காது, ஒன்று நடக்காது. மேல்முறையீடு போயிட்டு அது அப்படியே ஸ்டே ஆயிரும். அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு போச்சு, கார்த்திகை தீபம் அதோட முடிஞ்சு, அடுத்த வருஷம் தான். அது வரைக்கும் அது அப்படியே கிடக்கும், யாரும் பயன்படுத்த முடியாது அப்படின்ற ஒரு நிலைக்கு. அப்ப வழக்கு போட்டாங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன பயன் இல்லை, ஒரு பயன் இல்லை. அதுதான் சொல்ல வரேன். இத தீர்ப்பு வாங்கி ஒரு அரசு பொறுப்பானவர்கள் இந்த பிரச்சனை அடிக்கடி வந்துகிட்டு இருக்குது, இது வரக்கூடாதுன்னு ஒரு நிரந்தர முடிவு உங்களால எடுக்க முடியாதா ஒரு அரசு? இல்லண்ணே, அப்படி இல்ல, சொல்லுங்க. இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ. அதை தாங்க நானும் சொல்றேன், சென்சிட்டிவான விஷயம் தாங்க இது. அதை தாங்க நீ உட்காந்து பேசுறது ஒரு முதலமைச்சர். இரு தரப்பு வரலாம், தமிழ்நாட்டுக்குள்ளதான் இருக்கிறோம், உன் பக்கமும் இஸ்லாமிய அமைப்பு இருக்குது, உன் பக்கமும் இந்துத்துவ அமைப்பு இருக்கு, கூப்பிடுங்க, பேசுங்க, பிரச்சனை இல்லாம முடிச்சுட்டு போங்க. இது ஏன் இவ்வளவு சென்சிட்டிவா கூட உட்காந்து கோவை பாம் பிளாஸ்ட் விஷயத்துல நீங்க இந்துத்துவா சங்கின்னு கூட சொல்லிக்கோங்க, சங்கி கூட எனக்கு சம்பந்தம் இல்லை. நீங்க உறவு வச்சுட்டு இலை போட்டு தீனி தின்னுட்டு வந்துக்கிறீங்க. கோவை பாம் பிளாஸ்ட் சம்பவத்துக்கு பிறகு இன்னென்னலாம் ஆட்டம் போட்டீங்க, RSS எப்படிலாம் அனுசரிச்சிருந்தீங்க, இந்துத்துவா எப்படிலாம் உள்ள கூட்டின்னு வந்துட்டு ஒரு நல்ல கண்ணுன்ற ஒரு முக்கியமான தோக்கடிச்சிட்டு கேளுங்க. அரசியல் அங்க எப்படி அந்த மாதிரி ஒரு வளர்ப்பு நீங்க கொண்டு வந்தீங்களா, அதே வளர்ப்பு இங்க வருதுன்னு செய்தி இல்ல. அது கிடையாது, திட்டமிட்டு ஒரு காரியத்தை செய்யறாங்க. திமுக எதுக்கணுங்கிறதுக்காக அதை புறக்கணிக்கிறது. நீங்க திமுக நியாயப்படுத்தணும்னு இப்படி பேசாதீங்க. இல்ல நான் திமுக நியாயப்படுத்தலங்க. இல்ல RSS திட்டமிட்டு என்ன RSS திட்டமிட்டு ஒரு ஆன்மீக பிரச்சனையை சின்ன பிரச்சனையை பெருசாக்கி அரசியல் பண்ணணுங்கிறாங்க. அயோத்தியா ஆக்குவேன்னு சொல்லி அவர் மேல 4 வழக்கு பதிவு பண்ணாங்க, அவரை கைது செய்யல. செய்யற ஒரு விஷயத்த திமுக இப்படி பண்றேன்னா ஏன் கைது பண்ணல? இந்தியா முழுதும் RSS என்ன பண்ணிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதுங்க. எதை முன் வச்சு அவன் கலவரத்தை உருவாக்குவான், இஸ்லாமியர்களை முன் வச்சு கலவரத்தை உருவாக்குவான். தம்பி, திரும்ப சொல்றேன், இந்த RSSக்கு தூபம் போட்டு பின்னாடி போனதே நீங்க தான், திமுக தான். என்ன பெருசா பேசுறீங்க? RSS அச்சி ராஜா எம்எல்ஏ ஆக்குறது யாரு? வழக்கு பாருங்க. அது வேறங்க. விடுங்க. இல்ல அப்படி சொல்லாதீங்க. அப்படி இல்ல, செய்தி இவ்வளவுதான். செய்தி ஒரே ஒரு குருநாதர் திமுகவை எதிர்க்கிறது நீங்க பேசுறீங்கல்ல, முதல்ல அது தவறு. இல்லண்ணே, இந்தியாவில் இருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய பிரச்சனைய திமுகவுக்கு எதிரா பேசணுங்கிறதுக்காக இவர் ஜம்ப் பண்றீங்களே. இல்ல அது தப்பு அப்படின்னு சொல்றேன். அதல்ல செய்தி. வழக்கு போட்டீங்கல்ல, ஒண்ணு நீங்க புரிதல் இல்லாம இருக்கீங்க. வழக்கு போட்டீங்கல்ல, என்ன ராஜா தூக்கி உள்ள வச்சு இடிஞ்சிருமா கவர்மெண்ட்? வைங்க, வழக்கு போட்டீங்க இல்லைங்க. திருமாவளவன் சொல்கிறார் 11 பேர் மேல என்ன சொல்லி உபா சட்டத்தை பயன்படுத்துங்க. கரெக்டா? எந்த அரசு கிட்ட சொல்றோம்? நீங்க சொல்றீங்களே, மொட்டைத்தனமா பேசுற மாதிரி சொல்றோம். நம்ம 11 பேர் அந்த கலவரத்துக்கு காரணமானவர்கள், தூண்டுபவர்கள்
உபாவில் போடுங்க. உபா சட்டத்தை எதிர்த்தது திருமாவளவன். நேத்து சொல்றாரு அந்த சட்டத்தை பயன்படுத்தி அதில் உள்ள வைக்கணும்ன்றாங்க. அதுல வச்சா என்ன தனக்கு தகுந்தாறு போல சூழ்நிலைகளை அரசியலாக மாற்றுவது சொன்னது யாரு? சரியா இருக்காதுன்னு. திருமாவளவன் தொடர் சனாதனத்தை எதிர்க்கிறவர், திமுகவை நாற்காலியில உட்கார வச்ச ஒரு மனிதர். கரெக்டா? அவர் சொன்ன பிற்பாடு நீ மூடிக்கிட்டு உட்காந்துக்கிற, கைது கூட நடவடிக்கை எடுக்கல. நீ என்ன RSS சும்மா உருட்டிங்கிறீங்க? நீங்களும் நானும் தான் சண்டை போட்டுக்கிறோம். அவங்க 2 பேரும் ஒண்ணா அது கிடையாதுங்க. RSS செயல்பாட்டை எந்த ஒரு காரணத்துக்காக நியாயப்படுத்த முடியாதுங்க. அது வந்து அயோக்கியத்தனமானது. RSS செயல்பாட்டை நியாயப்படுத்தி பேசுற தம்பி. நீ நானும் இதுல பேசிக்கிறோம். அவன் அண்டர் கிரவுண்ட்ல ஒன்னா இருந்துட்டு கேக்குற கேள்வி. RSS செயல்பாட்டை நடைமுறைப்படுத்த முடியாது. இந்தியா எப்படி இயங்குகிறது? சட்டத்தின்படி தானே இயங்குகிறது. சரியான இல்ல இந்து தமிழர் இல்ல இரு தம்பி இருங்க. இல்ல ராமராஜ் எல்லாம் விட்டுருங்க. இந்தியா எப்படி இயங்குது? RSS படி இயங்குதா? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் RSS படி இயங்குது. இல்ல இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி தான் இப்ப வரைக்கும் இயங்கிட்டு இருக்கு. அதை சார்ந்த மாண்பு மகித ஒரு நீதிபதி ஒரு தீர்ப்பு கொடுக்கிறாரு. நீங்க ஒரு தீர்ப்பு கொடுக்கிறாரு. ஒரே நிமிஷம் மனசுல RSS ஏத்துக்கிட்டீங்க. நான் இல்ல சொல்ல வரேன். அண்ணா வன்னியரசு சொல்லுவார்ல அடிக்கடி சங்பரியா. இருங்க தம்பி இரு வரேன். மாண்பு மகித நீதிபதி ஒரு தீர்ப்பு கொடுக்கிறாரு. அந்த தீர்ப்பை செயல்படுத்துறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? சரி தம்பி இல்ல அதெல்லாம் விட்டு நான் விஷயம் அவன் கலவரத்தை உருவாக்கணும்னு சொன்னீங்களா? எப்படின்னா தம்பி உங்களுக்கு எல்லாம் வந்து எந்த மாதிரி என்ன திமுக எதிர்ப்பு இவ்வளவு உச்சமா இருக்குன்னு நான் சத்தியமா நினைச்சு இல்ல நீங்க அப்படியே திமுக அதை பத்தி இல்ல. நீங்க முதல்ல அது இந்து மலை இல்லை, அது தமிழர் மலை. திமுக தியாக கூட நான் என்ன சொல்ல வரேன்னா RSS மோசமானது, ரைட், மறுப்பே இல்லை. இந்த கலவரத்துக்கு காரணமானவர்களை தூக்கி உள்ள வைங்க, பிரச்சனை முடியும்னு திமுக கூட கூட்டணியில் இருக்கக்கூடிய தொடர் திருமாவளவன் நேற்று சொன்னதை படிச்சீங்களா இல்லையா? உபால சட்டம், உபா சட்டத்துல சாதாரணமா இல்ல, உபா சட்டத்தில் உள்ள வைங்க சொன்னாரா இல்லையா? சரி, நீங்க ஒரு 4 பேர் மேல ஏற்கனவே வழக்கு போட்டீங்களா இல்லையா? அந்த கும்பல் மேல ஒருத்தரையாவது கைது பண்ணி உள்ள சிறைப்படுத்தி இருக்கீங்களா? நான் அதை சொல்ல வரேன் தம்பி. தீர்வு அது கிடையாது. திரும்பவும் நான் உங்களுக்கு சொல்றேன், கைது பண்ணல. சொல்ல இந்த அரசியல் கைது பண்ணல. சரிங்க, இல்ல ஏன் பண்ணல அதை சொல்லிட்டு எனக்கு பதில் சொல்லுங்க. இல்ல நான் ஒரு அண்ணா வந்து ஏன் இப்படி இருக்காரு? இல்லங்க, நான் நாடகம் ஆடுறாங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டுன்றேன். இல்ல குருநாதர் சொல்றது வந்து 2 பேருக்கு அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்கு, நாடகம் நடக்குதுன்றாங்க. நீங்கள் நானும் சண்டை போட்டுட்டு இருக்கிறோம். அவங்க அண்டர் கிரவுண்ட்ல டீலிங் வச்சுட்டு ஒன்னா இருக்கிறாங்க. திருமாவளவன் கூட்டணி கட்சியில இருக்கிற தோழர் சொன்னது கூட அவங்க நடைமுறைப்படுத்துறதுக்கு தயாரா இல்லை. இதுதான் நிலைமை. இதுல நீ நான் பேசி என்ன பண்ண போறது? இல்லங்க, அது கிடையாதுங்க. RSS வந்து மதுரையை முன் வச்சு தமிழ்நாட்டுல மத கலவரத்தை உருவாக்கணும்னு திட்டம் போடுது. அதை ஏற்கிறீங்களா இல்லையா? ஏற்கிறேன். அதான் சொல்றேன். அதுக்குதான் திருமாவளவன் சொல்றாரு கைது பண்ணுங்க. கைது பண்ணீங்களா இல்லையா? நீங்க ஒண்ணும் இல்ல, அதை சொல்லுங்க. ராம ரவிக்குமார் என்ன கேட்டாரு? அந்த தூண்ல நான் விளக்கு ஏத்துகிறேன். அந்த தூண்ல இது வரைக்கும் விளக்கு ஏத்துறது இல்லையா சரித்திரத்துல? அங்க இருக்கக்கூடிய பார்ப்பனரே சொல்றாரு. இல்ல அந்த கதையை விட்டுரு. அந்த விஷயத்துக்கு வரல தம்பி. நீங்க சொன்ன மாதிரி RSS ஏற்கக்கூடியதில்லை. நான் வந்துட்டேன். இதேதான் தோழர் திருமாவளவன் சொல்றாரு. ஓகே, ஏற்கக்கூடியதில்லை. இந்த டீம்லாம் சேர்ந்து கைது பண்ணி உபால போடுங்கன்றாரு. யார்கிட்ட சொல்றாரு? தமிழ்நாடு முதலமைச்சர் கிட்ட. ஏன் செய்யல எனக்கு சொல்லுங்க. நீ நானும் தான் தம்பி இதை ஏற்கணும். தம்பி அவங்க தோல் மேல கை போட்டு சந்தோஷமா போயிட்டு இருக்காங்க. சரி சார், அதுக்காக நம்ம தவறான ஒரு தீர்ப்பை, தவறான ஒரு பாரம்பரியத்தை மீற ஒரு விஷயத்த நியாயம்னு நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? தவறான தீர்ப்பு நீங்க எப்படி சொல்ல வரீங்க? ஏங்க அதுல வந்து இது வரைக்கும் சரித்திரத்துல அந்த இடத்துல போய் விளக்கு ஏத்துனது இல்லை. எல்லாம் வம்புக்கு தான் பண்றாங்க. RSS அதைத்தான் நான் சொல்றேன். அதைத்தான் RSS பண்ணுது. இந்த சிக்கலை எல்லாம் தீர்க்க வேண்டிய அரசு தீர்க்கலங்கிறத விடுங்க. அதுக்கு முன்னாடி இதை முடிவு பண்ணுங்க. அது பாரம்பரியமா அங்க இருக்கக்கூடிய. அதை விட்டுருங்க. நான் இது தப்பு பண்ணுதுங்கன்னு சொல்றேனே, நான் இல்லன்னு மறுக்கல. RSS பண்ணுது, நாடு முழுக்க பண்ணிட்டு வருது, இங்கேயும் பண்ணுது. நீங்க தான் எடுத்து போராடக்கூடிய ஒரே ஒரு சீன பெருஞ்சோராட்சி எப்படி கருத்து இருக்கணும்? நீ தானே எடுத்திருக்கணும். அவன் கூட தோல் கொடுக்குறாங்களா தோழர் திருமாவளவன்? தூக்கடா திங்கன்னு உள்ள விட. ஏன்னா ஜெயலலிதா இருக்கிறப்ப நம்ம சண்டித்தனம் நடந்துச்சா? சொல்லுங்க. என்ன திமுக வெறுப்பு? எங்களுக்கு என்ன திமுகவுக்கும் பங்கு பிரிக்கிற தகராறு? திமுக வெறுப்பு இல்லைன்னு நீங்க சொல்லிருக்க இல்லங்க. அப்படி கிடையாது. நீங்க எவ்வளவு தூரம் நீங்க RSS நான் சொல்றது தூக்கி குப்பையில போறீங்க. இல்லங்க, குப்பையில போடலாம். அவன் இந்தியா முழுசும் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு கருத்தியல் எங்கேயாவது கிடைச்சிச்சுன்னா அதை முன் வச்சு கலவரத்தை உருவாக்கணுங்கிறதுக்கு சொல்றான். உள்ள வைக்க 4 கேஸ் போட்டாங்க, உள்ள வைக்கல. வைக்கலங்கிறது திமுகவின் கையாளத்தனம். அப்படி சொல்லுங்களா? அது அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்குது, இருந்துட்டு போகுதுங்க. அதை விடுங்க. ஆனா இங்க நடக்கிற விஷயத்த நான் பேசணும்ன்ற நீங்க இது இருந்துட்டு போட்டுன்றீங்க. இல்ல
சொல்றத கேளுங்க. ம். நான் சொல்றேன், இது வந்து இந்திய லெவல்ல வந்து அவன் மதத்தை முன் வச்சு ஒரு கலவரத்தை தீண்டி தமிழ்நாட்டுக்குள்ள நுழையணும்னு பிஜேபி உள்ள நுழையிறான். அது தமிழ்நாட்டுல நடக்காது அப்படிங்கிற பாயிண்ட சொல்றதுக்கு நான் வர்றேன். அண்ணன் என்ன பிக்ஸ் பண்ணிட்டாருன்னா, திமுக காரன் இங்க இந்த மலை பிரச்சனையை டைவர்ட் பண்றதுக்காக இதை செய்யறான்னு அதுலயே நின்னுட்டு என்ன அட்டாக் பண்ணா இது என்ன அர்த்தம்? அப்ப இதை விட்டுறதா? இதை விட்டுறதா? இதை விட்டுறது இல்லன்னு. ஆனா செஞ்சது இந்த மேட்டர் இருக்குல்ல, இந்த மேட்டர்ல முழுக்க இதை பேசவே மாட்டேங்கிறாரு. நான் சொல்ல வர்றது என்னன்னா, அவன் உள்ளுக்குள்ள நுழையறதுக்கு தமிழ்நாட்டுல ஒரு கலவரத்தை அது என்னென்னலாம் பேசுறான் தெரியுமா? இந்துக்கள் நாம ஒரு கோயில்ல போய் விளக்கேற்ற கூடாதான்னு 100 வீடியோ போட்டிருக்காங்க தமிழ்நாட்டுல. நீங்க சரிங்க, நீங்க என்ன பண்றீங்க? ஐயா பேசவே பேசாதீங்க. இது அரசியல் ஒரு விவாதம் வந்துச்சு. திமுக இல்லங்க, இந்த திமுக பிரச்சனைக்காக வேண்டி இவ்வளவு பெரிய பிரச்சனைய இந்த சின்ன விஷயத்துக்காக டைவர்ட் பண்ணிடுறதான்னு நான் கேக்குறேன். இவன் மறைக்க ட்ரை பண்ணாங்கன்னு சொல்லி இந்தியா லெவல்ல இவன் பண்ணிட்டு இருக்க ஒரு பிரச்சனைய விட்டுட்டு போடான்னு சொன்னா அது எப்படிங்க? விட்டுட்டு போன்னு சொல்லுங்க. என்ன கலைஞமும் ஏகலையும் சண்டை போட்டுருக்குன்னா பைத்தியமா? அரசு நீ என்ன வச்சுக்கிற? இப்ப பேசுற நேரடியா பேசுறேன். மணி ஆட்டத்துக்கு அரசு வச்சுக்கிற நீ வழக்கு போட்டு உள்ள தூக்கி வைக்கணுமா இல்ல? பேசுங்க. அத RSS இப்படி பட்டம் தானுங்க. நீ என்னங்க வச்சிருக்கீங்க தமிழ்நாட்டுல? உன்னுடைய போர்ஸ் என்ன பண்ணுது, உன் போலீஸ் என்ன பண்ணுது? பேருக்கு சமுதாயத்துக்கு வழக்கு போட்டு விட்டு நிமான்னு உட்காந்துட்டு சண்டை போட்டு விட்டு இதுவரை வரலாற்று உங்களுக்கு வரலாற்று 4 பேர் செல்வி ஜெயலலிதா இருந்தாலும் இந்த பிரச்சனை இது போல ஆடி இருப்பாங்களா சொல்லுங்க? இந்நேரம் போட்டு நசுக்கி இருப்பாங்க. நீ அந்த துணிவு உனக்கு இல்ல. நீ அண்டர் கிரவுண்ட் டீலிங்ல இருக்கிறன்ற நான் வந்து திமுக மேல இல்லன்னா நீங்க இங்க பேச வேண்டிய முக்கியமான பிரச்சனை நானும் பேசுறேன்றேன். அவன் வன்முறைக்கு தான் வராங்க, நான் மறுக்கல. அந்த மலை பிரச்சனை பண்றாங்க, மறுக்கல. சட்டம் என்ன செய்யணும்? நீ என்ன பண்றது சொல்லு. ஏன் கைது பண்ணல? சார் எங்களால முடிஞ்சது மேல்முறையீடு போவோம். அவ்வளவுதான். என்னங்க ஒரு என்னன்னா ஒரே ஒரு செய்தி தெரிஞ்சுங்க. அப்ப திருமாவளவன் சொல்றது வந்து என்ன? அப்ப அவர் நீ ஒரு கட்சி, உன் கூட்டணி கட்சி உனக்கு வெற்றிக்காக உழைக்கிறார் சொல்றது நீ உதாசீனப்படுத்துவ. அவரு வந்து கெட்ட பேர் வாங்கிட்டு போகணும், நீங்க நல்ல பேர் வாங்கிட்டு போகணுமா? அவர் உஃபாவில போடுங்கன்றாருங்க, சட்டத்தை உள்ள தூக்கி வைங்கன்றாருங்க. நீங்க உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு விஷயம் என்னன்னா, ஒரே நிமிஷம் ரீதியா அவன் உள்ள வராண்டா பிரச்சனை ஆகும்ன்றீங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த பிரச்சனை வரட்டும்ங்கிறதான் அரசியல் படுத்துறாங்கன்ற. அதான் நான் சொல்ல. அது இல்ல, அண்ணன் சொல்றது என்ன சொல்றாருன்னா, அண்ணன் வந்து திமுக மேல வந்து குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு இந்த ராம ரவிக்குமார் பண்ற தவறுகள், இந்த ராஜா பண்ற தவறுகள் இதெல்லாம் எனக்கு பெருசு கிடையாது. அவங்களோட கூட்டணி வச்சுக்கிட்டு திமுக அப்படி சொல்லவே இல்ல. இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க அப்படிதான் சொல்றாரு. தப்பா புரிஞ்சீங்க. நான் அந்த விஷயத்துக்குள்ளவே வரல. விஜய் கரூர் மேட்டர் வந்த போது விஜய் நீங்க நம்ம எல்லாரும் எவ்வளவு டார்கெட் பண்ணோம். ஆமா. ஆனா திமுகவுக்கு இதுல பொறுப்பு இருக்குன்னு நம்ம எங்கேயாவது இடத்துலயாவது இங்க சின்ன சின்னதா பதிவு பண்ணிட்டு போயிருப்போம். ஆனா அடிச்சது ஃபுல்லா யார விஜய தான் அடிச்சுக்கிட்டு இருந்தோம். அததான் இங்க நடக்குது. அவர் வந்து அடிக்கல, திமுகவுக்கு அரசியல் செய்யணும். அது பெருசா கிடையாது. இல்ல நான் சொல்லிடுறேன் என்னோட நிலை, தத்துவார்த்தம் இருக்குது எனக்கு. அதை விட ரொம்ப முக்கியமானது என்னவா இருக்குன்னா, இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் சிறுபான்மையினரை முன்வைத்து இவர்கள் வந்து இங்க ஈனத்தனமான அரசியல் செய்வதை நம்ம முதல்ல எதிர்க்கணும். சரி என்ன நீங்க அதுக்கப்புறமா அதுக்கு இவங்க ஏன் துணை போறாங்கன்னு நீங்க அவனுங்களை போய் பேசுங்க. நீ அதை விடு, அதை பேசவே பேசாத, இவன் பாரு அப்படின்னா எனக்கு அதுல உடன்பாடு. நீங்க தத்துவ ரீதியா அதை தடுக்கணுங்கிறீங்க. ஆமா, அதே தத்துவத்தை அதே தத்துவத்தை நாங்க காலம் முழுக்க எதிர்க்கிறோம்னு சொல்லக்கூடிய திமுக இதை வச்சுக்கிட்டு அரசியல் செய்ய. அதுதான் அப்பப்ப அவன் வந்து தொடக்கத்தான் கேள்வி எழுப்புறாரு. நீங்க பண்றது ரொம்ப தப்பு. திரும்ப சொல்ல வரேன் நான் அதெல்லாம் கேள்வி எழுப்புறாரு. எல்லாத்தையும் நீங்க சொல்றதெல்லாம் ஏற்கிறேன். எல்லாம் அப்படிதான் நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் என் வீடு நல்லா இருக்கணும், என் வீடு பிரச்சனை இல்லாம இருக்கணும், என் வீடு வந்து கெட்டு போக கூடாது, என் வீட்டை ஒருத்தர் சூறையாடக்கூடாது, இந்த அக்கறை எனக்கு இருக்கணுமா இல்லையா? எனக்கு பக்கபலமா இருக்கக்கூடிய களஞ்சியமும் எப்பயில இருந்து இல்லன்னு உங்களுக்கு இப்ப இதுல மட்டும் இல்லையா? சொல்றது கேட்டுங்க தம்பி. எனக்கு பக்கபலமா இருக்கக்கூடிய களஞ்சியமும் அண்ணன் ஏகலைவன் அண்ணன் தப்புன்னா நான் அவன் கூட நிக்கிறேன், நீங்க இறங்கி நின்று அடிங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்றீங்க. சொன்ன பிற்பாடு நான் வேடிக்கை பார்த்துன்னு உட்காந்துங்கிறேன்னா இதை பத்தி பேசணும். இருங்கண்ணா ஒரு நிமிஷம். நீங்க வந்து எப்பயில இருந்து உங்களுக்கு தெரியும் திமுகவும் பிஜேபியும் உறவுல இருக்குன்னு? ஏன் எப்பதான் தெரியும்? தொடக்கத்துல தான் தெரியும். அப்படிதானே இருக்கு. அப்படிதானே இருக்கு. அதான் சொல்றேன் இன்னைக்கு. அததாங்க சொல்றேன். அது புரியாம எல்லாம் இல்ல. ஆனா நீங்க அதுதாங்க நீ மெயின் இதை விட்டு நீங்க அங்க போய் பேசுறீங்க. அதுதாங்க கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வருவோம். கரண்ட் அஃபேர்ஸ்ல இந்த 1ஆம் தேதி தீர்ப்பு வந்தது. அதுக்கப்புறம் 4ஆம் தேதி நேற்று மறுபடியும் உறுதி செய்யப்பட்டாங்க. இது எதுலயுமே வந்து இஸ்லாமியர்களோ இஸ்லாமிய அமைப்பை சார்ந்தவர்களோ அந்த இதுக்கு எந்த பிரச்சனையும் உள்ள யாருமே வரல. வராமலாம் இல்லைங்க. அவன் போய் நீதிமன்றத்தையே முற்றுகையிட்டாங்க.
சும்மா எதுவும் தெரிஞ்சுக்காம பேசக்கூடாது. இன்னைக்குதான் அவன் வந்து முன்னாலே முற்றுகையிட்டாங்க, எல்லாரையும் கைது பண்ணாங்க இஸ்லாமியர்கள் அனைவரையும். ஆனா ஒரே ஒரு செய்தி, நீங்க பேசுவது தத்துவார்த்த ரீதியான கோட்பாட்டு தத்துவத்தை எதிர்க்கணுங்கிறீங்க. ஆமா, அதிகாரத்துல இருக்கக்கூடிய திமுக அதை செய்யலங்கிறது தான் குருநாதரோட வாதம். அது இருக்கட்டுங்க, நான் எனக்கு தெரியலையா, நம்ம எதிர்க்கிறோம், எனக்கு தெரியலையா, அது எனக்கு தெரியாது. அது ஏன் பேசுறாங்க? அதுக்கு முன்னாடி RSS காரங்க செய்யற தவறுகளை சுட்டி காட்ட வேணாமா? திரும்ப நீங்க அங்கதான் அதெல்லாம் தூக்கி உள்ள வைக்கணுங்கிறாரு. அவன் தானே செய்யறான், அதிகாரத்துல நீ இருக்கல, தூக்கி உள்ள வைக்கிறாரு. அதிகாரத்துல இருந்துகிட்டு இந்த வார்த்தை நீ பேசக்கூடாது. RSS ஆளுதான், அதை ஒத்துக்கிறோம், 100% ஒத்துக்கிறோம், எல்லாமே சரி. ஆனா தூக்கி உள்ள வைங்க, 4 கேஸ் அவர் மேல போட்டுருக்கல, அவர் புரிஞ்சுக்க மாட்டாங்க. புரிஞ்சுக்காம எல்லாம் பேசலன்னு நீங்க ஒன் சைடா பேசுறது எனக்கு பிடிக்கல. நீங்க திமுக அடிக்கணும்னு சொல்லிட்டு RSS காரனை விடுறான்னா இது என்ன அர்த்தம்? RSS காரனை விடவே இல்லைங்கிறாரு, நீங்க தூக்கி உள்ள வைங்கன்றாரு. நீங்க ஒரு வட்டத்துக்குள்ள வந்துட்டீங்க தம்பி. நான் திரும்ப சொல்றேன், RSS நான் ஆதரிக்கல, திமுகவுக்கு எனக்கு எதிர்ப்பு கிடையாது. எவ்வளவு அதிகாரம் வச்சிருக்கிற திமுக இந்த டீமை தூக்கி ஏன் உள்ள வைக்கலாம்? நீங்க பிலாசபியையும் பொலிட்டிக்கல் பவரையும் போட்டு முயற்சி இதுக்கு இடமே வேணாம். இல்ல திருப்பரங்குன்றம் மேட்டருக்கே இந்த சூடுனா SARக்குள்ள வரும்போது அது கிடையாது. திருப்பரங்குன்றம் மேட்டர் வந்து தம்பி, அவங்க இந்தியா லெவல்ல வந்து நுழைய முடியாத மாநிலமா கருதுறதுல ரொம்ப முக்கியமா வந்து தமிழ்நாட்டை கருதுறான். தமிழ்நாட்டுக்குள்ள வர்றதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு இந்த பூதலூர்ல நடந்த ஒரு சின்ன சம்பவத்தை எவ்வளவு ஊதி அண்ணாமலை பெருசு பண்ணான், அது பெருசு ஆவல. அதுக்கப்புறமா அவன் கையில கிடைச்சிருக்க ஒரு சின்ன திருப்பு சுட்டு, இது இப்ப மாநதி சீனிவாசன் கேக்குது, இது சிக்கந்தர் மலையா இல்ல திருப்பரங்குன்றம் மலையான்னு கேக்குது. அப்ப அவங்க நோக்கம் என்ன? ஆனா அவங்க அரசியல் அஜெண்டாவே அதான். அதைத்தான் அதை முதல்ல விமர்சிக்கணும். அதை விமர்சிச்சுட்டு நம்ம என்ன முன் வைக்கணும்னா, நீங்க RSS ஒரு பில்டிங் கட்டிட்டு இருக்கான் டெல்லியில ஒரு பில்டிங் கட்டிட்டு இருக்கான் 250-300 கோடியில. அதுக்கு எதிர்த்த மாதிரி ஒரு 450 ஆண்டு கால கோவில் இருந்துச்சு, அந்த கோவிலை வந்து இடிச்சுட்டாங்க. அப்ப நம்ம இந்த இடத்துல வந்து, ஏண்டா ஒரு இந்து கோயில் 450 ஆண்டு கால இந்து கோயில உனக்கு தேவைன்னா நீ வந்து இடிக்கிற, புரியுதா உங்களுக்கு? எல்லாருமே நாத்திகர்கள் தான். RSSல ஒருத்தன் பயணிக்கிறான் அப்படின்னா அவன் கடவுள் பக்தி கொண்டவனே இருக்கவே மாட்டான். அவனுக்கு முதல்ல பயிற்றுவிக்கிறதே கடவுள் இல்லைங்கிறது தான் பயிற்றுவிக்கப்படும். இன்னும் சொல்ல போனீங்கன்னா அவங்களுடைய குருநாதர் என்று சொல்லப்படுகிற கோல்வாக்கராக இருக்கட்டும், அல்லது அவங்க எல்லாருமே ஏத்திஸ்ட் தான், எல்லாருமே வந்து நாத்திகர்கள் தான். அப்ப அவன் 450 கோயில ஏத்திஸ்ட் தான். எல்லாருமே வந்து கடவுள் மறுப்பாளர்கள் தான். ஃபர்ஸ்ட் உனக்கு எடுத்தவனே கடவுள் இல்லைங்கிறது தான் அவன் போதிப்பான். ஆனா செய்தி இவ்வளவுதான். நீங்க சொல்றதுலாம் எனக்கு நல்லா புரியுது. ஒரே ஒரு விஷயம், குருநாதர் வைக்கிற வாதம் நீங்க சொல்றது பிலாசபியா அதை வந்து எதிர்க்கணுங்கிறத நம்ம எல்லாருமே எதிர்க்கிறோம். ஆனா அதிகாரத்துல இருக்கிற திமுக அதை நாங்க எதிர்ப்பதற்கு தான் கட்சியை ஆரம்பிச்சுன்னு சொல்ற, நீ அரசியல் செய்யற, அவங்க கூட அண்டர் கிரவுண்ட்ல அரசியல் செய்யற, நீ பொலிட்டிக்கல் ஆக்ஷன் இல்ல அப்படிங்கறத அவர் கேள்வி வைக்கிறார். கூட்டணி கட்சிகள் எல்லாம் சொல்லுது தூக்கி உள்ள வைங்க பாத்துக்கலாம், பொலிட்டிக்கல் பவரும் பிலாசபியும் நெரிஞ்சா ஆகல, வட இந்தியா இல்ல இது தமிழ்நாடு அப்படின்னு காட்டு சொல்லுது. கம்யூனிஸ்ட் கூட துணை வருது, எல்லாரும் சேர்ந்து பக்க பலமா நிக்கிறாங்க. இஸ்லாமிய கட்சி இருக்கிற ஜவஹர்லால் கூட நிக்கிறாரு, சண்முகம் தோழர் நிக்கிறாரு, வீரபாண்டியன் தோழர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிக்குது, திருமாவளவன் ஒரு படி மேல போய் ஃபாலோ போடுன்றாரு. உனக்கு என்ன பிரச்சனை? நான் அங்க வரேன், நீ பொலிட்டிக்கல் பவரா அவங்கள டார்கெட்டே பண்ணலங்கிறத கேள்வி. திமுக எனக்கு எதிரி எல்லாம் இல்ல, பாஜகவா திமுகவா திமுக நிலைப்பாட்டில் தான் நம்ம பேச முடியும். பல முறை சொல்லிட்டாங்க. ஆனா உனக்கு கூட்டணியில் இருக்கிற இத்தனை பேரும் உனக்காக சொல்றாங்க, நான் அதை செய்யவே மாட்டேன்னு உட்காந்துங்கிறல்ல. ஜுடிஷியரி பவரை அவன் பயன்படுத்துறான், பொலிட்டிக்கல் பவரை நீ ஏன் பயன்படுத்தலங்கிறது தான் அவர் கேள்வி. அடுத்தது வாங்க, நாளைக்கு உட்காடுறோம் இதே விஷயத்த உட்காந்து தனியா பேசுறோம் தம்பி. எந்த உச்சத்துக்கு போனாலும் போறோம், தாராளமா ராவணா அதை விட்டுட்டு நான் சொல்றேன், பேச வந்து இது வந்து இதை விட்டுருங்க, இதை விட்டுட்டு அடுத்தது பேசுவது. நாளைக்கு விவாதமா வைக்கலாம். அடுத்தது எது விட்டு போச்சுன்னு சொன்னீங்களா, அதை பேசுங்க. திரும்ப இதுல நான் ஒரு கருத்து சொன்னேன்னு வச்சுக்கோங்க, நான் வாய மூடுறேன். சரி, பாருங்க எப்படி கம்பேர் பண்றாங்க. ராமசாமி என்ன ஆச்சு, ரிப்போர்ட்டர் வந்து ஜனம் தமிழ் சேனலோட ரிப்போர்ட்டர், சரி இறங்கி வர தமிழ் ஜனம் பார்த்துட்டு, நீங்க இந்த சேனல்லாம் இனிமே இங்க எடுத்துட்டு வராதீங்க, என் பிரஸ் மீட் தான் நீங்க கவர் பண்ண வேண்டாம், ஏற்கனவே நீங்க என்ன கவர் பண்ணி என்னை பத்தி தப்பான செய்திகளை போட்டு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், நீங்க மறுபு செய்தி போடல, இனிமே பிரஸ் மீட் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி சார் நீங்க சொல்லலாம்? இது காமன் பிரஸ் மீட், பிரஸ் மீட்டுக்கு அழைப்பு வந்திருக்கு, நான் மைக்கு போடுறேன் போடல, அது ஏன் விருப்பம், அது எங்க நிறுவனத்தோட இண்டிவிஜுவல் டிசிஷன். நீங்க எப்படி என்ன வர வேணாம்னு எப்படி சார் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் ஆகுது. வாக்குவாதம் போது அவர் சொல்றாரு, நீ RSS சேனலு, நீ ஒரு RSS உடைய பின்னணியில் இருக்கக்கூடியவன், நீ வந்து வடநாட்டுல போய் உன் வேலையெல்லாம் காட்டு, தமிழ்நாட்டுல RSSக்கு இடம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. சித்தாந்த ரீதியில அது சரி.
ஆனா ஒரு நிறுவனத்தை போயிட்டு நீ வராத, என்னை நீ எடுக்காத அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல பத்திரிகையாளர் சுதந்திரம் அப்படிங்கிறது மீறல. அது மட்டும் இல்ல, நீ வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற முக்கியமான தலைவர்கள்ல திருமாவளவன், அதுக்கப்புறம் வந்து அன்புமணி ராமதாஸ், அண்ணன் செந்தமிழன் சீமான், இப்படி எல்லாருக்கும் வந்து மீடியாக்காரங்களோட முரண்பாடு ஏற்பட்டிருக்கு, நேரடி வாதங்கள் கூட ஏற்பட்டிருக்கு. இன்னும் சொல்ல போனீங்கன்னா அண்ணாமலைக்கு கூட அவர் பிரஸ் மீட்ல வந்து சண்டைகள் வந்திருக்கு. ஆனா நீங்க எல்லாம் வராதீங்க, நீங்க எல்லாம் வந்து இந்த சித்தாந்தத்தை கொண்டவங்க நீங்களே அப்படின்னு யாருமே சொன்னதில்லை. புரியுதா நமக்கு? ஆனா இப்ப வந்து நம்ம ஐயா மதிப்புக்குரிய திருமுருகன் காந்தி அவர்கள் அந்த என்ன சிரிக்கிறீங்க? இல்ல தம்பி, நான் எதனா வாயை திறந்தேன்னா பெரிய பிரச்சனையா மாறும். இப்பதான் ஒரு அனல் பறக்கும் விவாதம் மாதிரி இது வரைக்கும் இல்லப்பா பார்த்தவங்க என்னப்பா இவ்வளவு சண்டை போட்டுருக்காங்கன்னு நினைப்பாங்க. இப்ப நான் திரும்ப ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோ, இன்னொரு 7 நான் மடியில கட்டிக்கிட்ட மாதிரி ஆகும். இல்ல இது வந்து இல்ல இதுல வந்து நாங்க வந்து என்ன நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஊடக சுதந்திரம் அப்படிங்கிறது வந்து அவன் எடுத்துட்டு போய், இப்ப நான் கேட்கிறேன், அண்ணன் செந்தமிழன் சீமானை கிண்டல் செய்யாத ஏதேனும் ஒரு திமுக ஆதரவு யூடியூப் சேனல்ஸ் இருக்கா? சொல்லுங்க பாப்போம். இந்த திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த உடனேயே யூடியூப் சேனல்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டு நீங்க வந்து சீமானை வந்து கரிச்சு கொட்டுங்கன்னு சொல்லியிருக்கு. இப்ப நான் சொல்றேன், மனோஜ் 1000 வீடியோ போட்டிருக்காப்புலன்னா 1000ம் சீமானை திட்டி தான் போட்டிருக்காப்புல. யூடியூப் புரோட்டஸ் 1000 வீடியோ போட்டிருக்காப்புலன்னா தம்பி யூடியூப் புரோட்டஸும் 1000 வீடியோவும் திட்டி தான் போட்டிருக்காப்புல. இப்படி நிறைய சேனல்கள் வந்து இயங்குது. அதுக்காக நாளைக்கு யூடியூப் புரோட்டஸ் கொண்டாந்து ஒரு இதை வந்து போட்டான்னா சீமானை வந்து நீ ஏன்டா வந்தேன்னு கேட்பாரு? கேட்க மாட்டாரு. புரியுதா உங்களுக்கு? அப்படி தடுத்துட முடியுமா? உனக்கு கருத்து சொல்ல விரும்பல, அது ஒரு வார்த்தை சொல்லி நிக்கலாம். இல்லைங்கண்ணா, நீங்க தனிப்பட்ட முறையில நீங்க அங்க நான் உங்கள்கிட்ட வர்றேன், வந்து அண்ணன் நான் ஒரு சேனல் வச்சிருக்கேன், எனக்கு இது சம்பந்தமா ஒரு கருத்து சொல்லுங்கன்னு சொல்லும் போது பேச விரும்பலப்பா, நான் இல்லப்பா உனக்கெல்லாம் பேட்டி கொடுக்க மாட்டேன். இது ஒரு பொது தளம். பொதுவா அதே நான் பொதுவில் வந்து உட்காந்துருக்கிறப்ப நீ மைக்கு நீட்டு வந்து வரப்ப கேட்கற கேள்விக்கு பதில் சொல்லணும். இல்லைன்னா இதுக்கு எனக்கு உடன்பாடு இல்லை பதில் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு போகணும். பொதுவான பிரஸ் மீட்ல 100 சேனல்ஸ் வரும்போது ஒரு சேனலா RSS, இப்ப நீங்க சொல்றீங்களா RSS என்ன செய்தோ அதேதான் திராவிட கருத்தியில தாங்கி இருக்கக்கூடிய திருமுருகன் காந்தியும் செய்யறாரு. அது பாசிசம். அதுதான் திராவிட பாசிசம். அப்ப அவங்க பாசிசம்னா நீங்க பாயாசமா? சரி, இது நீங்க இல்ல பேசிட்டே இருக்கிறீங்க. இப்ப வந்து செய்தி ஒண்ணும் இல்லைன்னு நீங்க வழக்க வச்சுக்குங்கன்றார்ல, அதே ஒரே ஒரு செய்தியை சொல்லிடுறேன் இந்த தமிழ் ஜனனம் பத்தி. அது RSS ஓட இதா இருக்கலாம், அதெல்லாம் நம்ம அந்த பக்கம் போகல. ஒரு ஊடகவியலாளரை பேசுறதுதான். பீகார் தேர்தல் நடந்த பொழுது திருமுருகனை சார்ந்து இருக்கக்கூடிய சேனல்கள்லாம் என்ன பண்ணுச்சுன்னா, பீகார் இப்படி இருக்கு, பீகார் அப்படி இருக்கு அப்படிலாம் வீடியோ எடுத்துக்கொண்டு இங்க பரப்புனாங்க. இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெறும் அப்படின்னு. இந்த தமிழ் ஜனம் அங்க பயணம் செஞ்சாப்புல. பயணம் செஞ்சு என்ன பண்ணாங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் அரசுக்கும் ஒரு ஆப் ஆரம்பிச்சு அந்த ஆப் வழியா எத்தனை பேர் பயனடைஞ்சிருக்காங்கிற ஒரு விஷயத்த வெளியில கொண்டு வந்தாங்க. அது இவங்களுடைய ஒட்டுமொத்த அந்த ஏழைகள்னு காமிச்சாங்களா, அது எல்லாம் உடைச்சிச்சு. அது தமிழ்நாட்டிலேயே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு ஆப். அதுக்கப்புறம் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, மதிப்புக்குரிய APJ அப்துல் கலாம் பேர்ல, அவங்க வளர்ச்சியே இல்லைன்னு சொல்றாங்கல்ல, மதிப்புக்குரிய நாமெல்லாம் பெருமையாக பேசக்கூடிய ஐயா APJ அப்துல் கலாம் பேர்ல அங்க ஒரு அறிவியல் வளர்ச்சி மன்றத்தை உருவாக்கி அங்க என்னென்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்பதெல்லாம் இந்த தமிழ் ஜனம் தான் வெளியில கொண்டு வந்து இங்க காமிச்சு. இந்த யூடியூபர்ஸ், இந்த ஊடகங்கள் இருக்காங்கல்ல, இன்க்ளூட் பெரிய சேட்டலைட்டர்ஸ் கூட யாருமே பண்ணல. அதை உடைச்சது அவங்கதான். உடைச்ச பிறகுதான் இங்க உள்ள பல நடுநிலையாளர் ஊடகங்களுக்கு தெரிஞ்சது அங்க என்ன முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறது, நிதிஷ்குமார் என்ன மாதிரி வேலையை செய்திருக்கிறார், இவர்கள் சொன்ன லல்லு என்ன வேலை செஞ்சாரு, நிதிஷ்குமார் என்ன முன்னேற்றத்தை கொண்டு வந்திருக்காரு, அவங்க தான் காமிச்சாங்க. அதாவது இங்க வந்து நம்மளுடைய நெல்லு வந்து மழையில முளைச்சு வந்துச்சுல்ல, அதெல்லாம் இல்லாம அங்க நேரடியாக விவசாயிகளுக்கும் அரசுக்கும் நடுவுல ஒரு ஆப்பை உருவாக்கி அந்த ஆப்புக்கான ஒரு நிறுவனத்தை பெரிய கட்டுமானமா பண்ணி அதை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு முதலமைச்சர் இருக்கக்கூடிய மாளிகை மாதிரி அதை செஞ்சது தமிழ் ஜனம். அவங்களுக்கு மேல இவங்களுக்கு ஒரு விதம் நம்ம நடுநிலையா வேணான்னு சொன்னாரு அந்த சேனல் அவ்வளவும் பண்ணிருக்குது. அவ்வளவு வந்து பாசிசம்ன்றாரு. நான் சொல்ல வர்றது இப்ப சொன்னீங்கன்னா திரும்ப நீங்க ஏன் மேல வருவீங்க. அங்க பாஜக பாசிசம் தான், இங்க திராவிட பாசிசம் தானே. இவங்க என்னதான் பண்ணாலும் இந்த தமிழ் தேசியன்னு வரப்ப நம்மள யாரும் ஒரு விஷயம் விடுறாங்களா, அந்த இடத்துல இருந்து நம்ம யோசிக்கிறப்ப இந்த திராவிட பாசிசத்தை சேர்த்து தான் எதிர்க்கணும்ன்ற. இல்லைண்ணா, இப்ப திராவிட பாசிசம்ங்கிறதுலயோ அதை எதிர்க்கிறதுலயோ நமக்கு எந்த விதமான மாறுபட்ட கருத்தும் கிடையாது. திமுக வந்து
இவ்வளவு தூரம் தூண்டி விட்டு எல்லாம் உட்கார்ந்துருக்கு. அறநிலைத்துறை அமைச்சர் அதுல போய் தலையிடல, அவர் அங்க போகல. அழைப்பு விடுத்த போது அறநிலைத்துறைக்கு அவர் அறநிலைத்துறை அமைச்சர் என்ன வந்து பார்க்கணும். 10 நிமிடத்தில் இது சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரிகள், கலெக்டர், எஸ்பி எல்லாரும் என் முன்னாடி வரணும்னு உத்தரவு. காணொலி சார்பா, காணொலி வழியா இல்ல, அது அடுத்தது. அப்படி வர முடியாதுன்னு அரசு தரப்பு வழக்கறிஞர் சொல்லும் போதுதான் இப்போ வந்து அவர் வந்து ஒரு எஸ்பி எந்த இடத்துல இருப்பாருன்னு நமக்கு எப்படி தெரியும்? 10 நிமிஷத்துல எப்படி வர முடியும்? ஒரு கலெக்டர் எந்த இடத்துல இருப்பாருன்னு நமக்கு எப்படி தெரியும்? அவங்க கிளம்பி வர்றதுனாவே 10 நிமிஷத்துல எப்படிங்க வர முடியும்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் சரி ஓகே எங்கெங்க இருக்காங்களோ அங்கங்க இருந்து காணொலியில வர சொல்லுங்கன்னு அவர் வந்து உத்தரவு போடுறாரு. இதுல ஏன் அறநிலைத்துறை அமைச்சர் வரணும்னு ஏன் உத்தரவு போடல? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஏன் உத்தரவு போடல? இது ஒண்ணு. அறநிலைத்துறை இந்த பிரச்சனையை உருவாக்கிய மதுரை வீரன் அப்படிங்கிற அந்த இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு தெலுங்கர். குறிப்பாக திமுகவினுடைய மாவட்ட செயலாளராக இன்னைக்கு இருக்கிற தளபதியினுடைய ஒண்ணு விட்ட அண்ணன் அவரு. புரியுதுங்களா? எத்தனை எஸ்பியே போனாலும் அவர் காலில் செருப்பு போட மாட்டாராம். எதுக்குன்னா அவரு அங்க திருப்பரங்குன்றத்துல இதுல இருக்காராம். அது வந்து திருப்பரங்குன்றம் கோவில் இதா இருக்காராம், அந்த லிமிட்ல இருக்காராம் அவரு. அதனால அந்த இடத்துல வந்து ஷூ போட மாட்டார். ஷூ போடாம தான் செல்ட் அடிப்பாரு. அப்ப அவர் எவ்வளவு பெரிய சட்ட மீறலை செய்யறான். இப்ப ஒரு கேள்வி அங்க வந்து எழுது. ஏன் இந்த ஆளு தான் வந்து திருப்பரங்குன்றம் கோவில்ல கிடா வெட்டுறதுக்கு ஆடை புடிச்சிட்டு போன போது இஸ்லாமியர்களை தடுத்து நிறுத்தி பிரச்சனை பண்ண இன்ஸ்பெக்டர் இன்னைக்கு வரைக்கும் ஏன் சேஞ்ச் பண்ணல? இதெல்லாமே திமுக பார்த்து நம்ம கேட்கத்தான் செய்யறோம். அது வேணா இதுல வேண்டியதில்ல, புரியுது, தனியா பேசுவோம். ஆமா. என்னுடைய நிறுவனமான எஸ் ஹெல்த் கேர் சொல்யூஷன் மல்டி ஸ்பெஷாலிட்டி பிசியோதெரப்பி கிளினிக் சாந்தி காலனி, அண்ணா நகர், சென்னையில் 15 வருடங்களுக்கு மேலாக இயங்கி கொண்டு வருது. சென்னையில் பல பகுதியில் எங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது. மேலும் இதை தொடர்பு கொள்வதற்கு 9600038046 அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். அல்லது 9150211185 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய ஆலோசனைக்காகவும் அப்பாயின்மெண்ட்டுக்காகவும் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் எங்களிடத்தை தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களை நீக்கிறதுக்காகவும் ட்ரீட்மெண்ட் குறித்த தெளிவான விளக்கத்தையும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக சொல்கிறோம். ஆன்லைன் கால்லையும் எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது. நீங்கள் வர முடியாதவங்க அந்த ஆன்லைன் வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம். எஸ்ஐஆர்ல வந்து 3/4 கோடி ஓட்டு இது நாள் வரைக்கும். தம்பி தெளிவா எத்தனை லட்சம் சொல்லு. 3/4 கோடினா பல பேருக்கு புரியாது. அது சரி, 77 சுமார் 77,57,000 அத்தனை வாக்குகள் இடம் மாறி இருக்கிறது. இறந்து போனவர்கள், அப்புறம் காணாமல் போனவர்கள் நீக்கப்படுறதுக்கு நீக்கப்பட போறாங்க. 77 லட்சம். பீகார்ல எத்தனை? பீகார்ல 65 லட்சம். ஆமா. இங்க எவ்வளவு வந்திருக்குது? 77 லட்சம். ஆனா இப்ப என் தொகுதியில மட்டுமே, அவர் தொகுதியில என் தொகுதியில வந்து கிட்ட நியர்லி ஒரு 1 லட்சம் பேர் வந்து இறந்து போனவர்கள், அட்ரஸ் மாறினவங்க, குடிபெயர்ந்து போயிட்டவங்க அப்படிங்கிற பேர்ல 1 லட்சம் பேர் என் தொகுதியில வந்து நீக்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி விருகம்பாக்கத்துல 1 லட்சம் பேர்கிட்ட நீக்கப்பட்டிருக்காங்க. உங்க ஓட்டு இருக்குதா? இடம் இல்ல, அதுவே இன்னைக்கு தான் செக் பண்ணோம். மொத்தமே ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 3 லட்சம் 2.5 லட்சம் ஓட்டு தானே. அந்த 2 லட்சம் ஓட்டுல ஒரு லிஸ்ட் வந்திருக்குது. கிட்டத்தட்ட இறந்தவர்கள் பெயர் நீக்கிறது மட்டும் 10,000 15,000 வாக்குகள் ஒரு தொகுதிக்குள்ளார. ஆமாண்ணே, இத்தனை ஆண்டு காலமா அதிமுகவும் திமுகவும் மாறி மாறி ஆட்சி செஞ்சிருக்கு. இந்த அயோக்கியத்தனத்தை இவர்கள் செய்து வைத்திருந்திருக்கிறார்கள். எங்களுக்கு ஓட்டு வேணும்னு வச்சுட்டு வந்திருக்காங்க. கள்ள ஓட்டு வந்து போடுறதுக்காக தரப்போம். ஆமா, ஊர் இங்க இருந்து கிளம்பி குடிபெயர்ந்து ஊருக்கு போனவங்க ஊர்லயும் போய் இருக்கும். இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, ஒவ்வொரு தொகுதியிலுமே 25,000க்கும் மேற்பட்டவர்கள் இரட்டை வாக்குரிமை கொண்டவங்களா இடம்பெயர்ந்து அங்கேயும் வாக்கு இங்கேயும் வாக்கு, அங்கேயும் வாக்கு இங்கேயும் வாக்கு. இந்த லிஸ்ட் யார்கிட்ட இருக்கும்னா அதிமுக கரண்ட் இருக்காது, திமுக கரண்டே இருக்கும். இந்த 25,000 பேர் யாரா அவன் கூட, அவனுக்கெல்லாம் ஓட்டு இருக்கு ஆனா ஆள் இல்லைன்னு சொல்லி 2 தடவை கள்ள ஓட்டு போடுறான்ல, இந்த இவங்க பேர்ல தான் போடுவான். அப்ப அவங்க போட மாட்டாங்களா? அதிமுகவுக்கு வந்து என்னன்னா, அவங்க அனுபவம் எப்பவுமே வந்து இழிச்சவனுங்க. புரியுதா உங்களுக்கு? சும்மா கொஞ்சம் இவங்க அளவுக்கு எல்லாம் கிடையாது. இவங்க தான் வந்து அப்படி. இப்ப நீங்க எஸ்ஐஆர் கணக்கு எடுத்தாங்க, அதிமுக கட்சியில ஆள் இல்லையா? ஆனா எஸ்ஐஆர் கணக்கெடுக்கிற அந்த பிஎல்ஓ வாழை புடிச்சுக்கிட்டு இவனுக்கு பின்னாடியே அலைஞ்சாங்க. இவங்க தான் அலையிறாங்க. ஏன் இப்ப எல்லா கட்சியிலையும் இருக்காங்கல்ல ஆளு, எல்லாரும் தானே போகணும், ஏன் போகல? அவன் அப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கிறான். திருட்டுத்தனம் செய்யணும்னா அதுல ரொம்ப உறுதியா நின்னு
கரெக்டா ஃபாலோ பண்ணி பண்ணணும்ங்கிற ட்ரைனிங் அவங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப ராவணா பிளாஸ் அடிக்குதா இன்னைக்கு? ஆக எஸ்ஐஆர் மூலம் திமுக தோல்வி உறுதிங்கிறீங்களா? 100%. இல்ல எனக்கு விஷயம் என்னன்னா, நாம தான் ராவணால ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே பேசியிருந்தோம். 29ஆம் தேதி லிஸ்ட் என்கிட்ட இருக்குது, அனுப்புறேன் பாருங்க. 29ஆம் தேதி கிட்டத்தட்ட குத்து மதிப்பா எல்லாம் ஃபைனல் பண்ணி முடிச்சு ரிசல்ட் கையில வச்சுட்டாங்க. ஓகே, இதுக்கு மேல அப்ளிகேஷன் வாங்குறோம் போறோன்றதெல்லாம் கண் துடைக்கும், உறுதிக்கு வந்துட்டாங்க. ஏதோ இந்த இதுல எல்லாம் போய் கொடுத்தோம்னா ஆதார் கார்டு கொடுத்தா உங்க பேர் இல்லைன்னா உடனே பண்ணி ஏற்கனவே தெரிஞ்சிச்சு எவ்வளவு கள்ள ஓட்டு இருக்குது, எவன் செத்தவன் எவன் போனவன் சொல்லிட்டு அவங்க வச்சுட்டு இருக்காங்க. ஆல்ரெடியா தேர்தல் ஆணையம் ஏற்கனவே வச்சுட்டு திரும்ப ஒண்ணு பண்ணலாம்னு ஒரு தேதி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் அது உண்மையிலேயே நான் இருந்து 8ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே நான் இருந்து என் பேர் இல்லைன்னாக்கா நான் நேர்ல போயிட்டு ஐயா நான் இருக்கிறேன் சொல்லிட்டு 8ஆம் தேதி கொடுக்குற அப்ளிகேஷன் அன்னைக்கு. ஓஹோ, நான் இந்த தொகுதியிலையும் ஓட்டு வச்சுக்கணும் இன்னொரு தொகுதியிலையும் ஓட்டு வச்சுக்கிறேன்னா நான் போக முடியாது. கரெக்டா? கரெக்ட். மேல போயிட்டு இருந்தேன்னா நான் வந்து வண்டி ஏறி பிடிச்சி வர முடியாது. கரெக்டா? அதுக்கு லைசன்ஸ் ரொம்ப அதிகம். ஆமா, டிக்கெட் விலையெல்லாம் கட்டுப்படி. பாஸ்போர்ட் விசாவே கிடைக்காது அதுக்கு. அடுத்தது மேல போனவங்க எல்லாம் வர மாட்டான். இந்த மாதிரி முடியாதுன்னு போனதே ஒரு தொகுதிக்கு 15,000 10,000 எடுத்து வச்சு 29ஆம் தேதி ஓரளவுக்கு தற்காலிகமாக ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. சரி, இப்ப இதுக்கு பிறகு 8ஆம் தேதி வரைக்கும் ஃபைனல் பண்ணி வெளியிட்ட பிற்பாடு உண்மையிலே இருந்தன்னு வச்சுக்கோ, நம்ம வாயிலி வயிற்றுல அடிச்சு ஓடுவதே நான் உசுரோட தான். ஆமாமா, நான் இருக்கேன்டாடே. நேரம் விட்டு இருக்குது, எனக்கு ஓட்டர் ஐடி இருக்குது, இந்த இடத்துல இருக்கிற மாறி இருக்கிற ஏதோ ஒன்று பண்ணி கொடுத்து முடிச்சுக்குவோம். ஆமா, இல்லாதவங்க மேல போனவங்க புரியுதுல உங்களுக்கு. ஷிஃப்ட் டெலிட்னு ஒரு பகுதி இருக்குது. அதுல என்னன்னா, நீங்க இங்க இருக்கிறீங்க, தஞ்சாவூருக்கு போயிட்டீங்க பூர்வீகத்தோட, இங்க நீங்க கேன்சல் பண்ணிருக்கணும். கரெக்டா? ஆமா, அங்கேயே இருக்குது ஓட்டு. அங்கே நீங்க நேரடி ஒரிஜினலா போட்டுறீங்க, உங்க ஆவி வந்து இங்க போட்டு இருக்குது. புரியுது இல்ல? புரியுது. அப்ப அதை நீங்க எடுத்துக்கணும், இந்த பேரை எடுத்துருக்கணும் சட்டப்படி. ஆனா எடுக்கல, அந்த ஆவி வந்து போட்டு போயிடுது. நீங்க ஒரிஜினலா தஞ்சாவூர்ல போட்டீங்க. இதையும் சேர்ந்து ஷிஃப்ட் டெலிட் இடமாற்றம் பண்ணதை நீக்கி இருக்கணும். அதுவும் இல்ல, பண்ணல. இப்படின்னு தொகுதிக்கு மட்டும் இவ்வளவு சேர்ந்து 77 லட்சத்தை வச்சு உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. 77 லட்சம் இப்போ ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 80 அப்ப இருப்பா, அப்ராக்சிமேட்டா 80 லட்சம்னு வைங்களேன். அதுல 35 - 40 லட்சம் உண்மையாவே ரெண்டு வாக்கு உள்ளவர்கள், உண்மையாவே இறந்து போனவர்கள், உண்மையாகவே வந்து வாக்களிக்க முடியாதவர்கள். இதுல ஆமா, மீதி ஒரு 40 லட்சம் பேர் தான் இங்க இருப்பான், அவனுக்கு வாக்கு இல்லாம போகும். அது வந்து வெளியான போதுதான் தெரியும். வெளியான போது தெரியும். அது 40 லட்சம் முடிவு வர முடியாது, 70 லட்சம் கூட இருக்கலாம். இன்னொன்னு, நீங்க 1000 விளக்கு தொகுதி தானே? ஆமா, 34% உங்க தொகுதியில தான் 34% உங்க தொகுதியில ஓட்டு வந்து காணாம போகுது. அதுதான் நான் சொல்றேன், 1 லட்சம் பேர் காணாம போயிட்டாங்க. மொத்தமே 2,50,000 ஓட்டு. 34%. அப்ப நீங்க எப்படி உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது? உறுதியா வெல்லுவோம். கரெக்டா? வாழ்த்துக்கள், நல்ல விஷயம். ஆமா, 1000 விளக்கு தொகுதியில 34% அதிகமாக போலி வாக்குகள்னு வச்சுக்கலாம். ஏன்னா இறந்தவங்க சேர்க்கிறாங்க, இடம் மாறி போனவங்க இருக்கிறாங்க. 2 இடத்துல ஓட்டு போட்டுட்டு இருக்கிற ஒரு பகுதி இங்க இருக்குது. இன்னைக்குதான் எங்களுக்கு வந்து அந்த இது பட்டியல் இன்னைக்குதான் கொடுக்க போறாங்கண்ணே. இப்ப சாயந்தரம் 4 மணிக்குள்ள எங்களுக்கு வந்துரும். சரி, நேத்தே போய் நேரடியா விசாரிச்சோம். விசாரிச்ச போது கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் பேருக்கிட்ட ஓட்டு இல்லப்பா, அது எல்லாத்தையும் இது பண்ணி உங்களுக்கு ஒரே பேப்பர்ல கொடுக்குறோம்னு நேற்று ஒரு 2500 பக்கம் கொடுத்துருக்காங்க. அதை நாங்க பிரிண்ட் அவுட் எடுத்து இப்ப நாங்க ஒரு பூத்தா மொத்தம் 234 பூத்து, ஒரு பூத்துலயும் கொண்டு வச்சு யாரா இருக்க யாரா செத்தேன்னு இனிமேதான் நாங்க போய் அதை ஆய்வு பண்ணணும். இல்ல, உங்களுக்கு ஓட்டு இருக்குதா முதல்ல? எனக்கா? ஊர்ல இருக்கு. ஊர்ல சென்னையில இருக்கிறா ராமசாமி, மதுரை வாயில்றா எனக்கு. அவரை மாட்டி விட்டு. ஆமா, எனக்கு மதுரை வாயில் தொகுதியில ஒரிஜினல் ஓட்டு இங்க இருக்குது. ஆமா, வேற எங்கேயும் இல்ல. இப்ப அந்த ஓட்டு இருக்குதா இல்லையா அதுதான் இப்ப நான் போய் செக் பண்ணணும். அது இன்னைக்கு செக் பண்ணுவோம். அது முதல்ல உறுதிப்படுத்தி பார்த்துட்டோம்னா ஐயோ ஆயிட போகுது. இல்ல அது எனக்கு இருக்கும். நான் நேரடியா போய் எல்லாம் ஏற்பாடுலாம் லிஸ்ட் வந்து திருப்பி கொடுப்பாங்க. அதுல உங்க பேர் இல்லைன்னா திருப்பி அதான் இருக்கப்பட்ட உறுதியா இந்த எஸ்ஐஆர் வந்து உறுதியாக சரியா நடக்குதா தம்பி? எஸ்ஐஆர் நடைமுறை தமிழக அரசால் நடைமுறைப்படுத்தப்பட்டுருச்சு. அது வந்து மக்களை ஏமாத்துறதுக்காக நாங்க கிடையாது, அரசு கிடையாது, எங்க கட்சி கேஸ் போட்டிருக்குன்னு சும்மா ஒரு கேஸை போட்டிருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டில் வெற்றிகரமாக எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்தப்பட்டு விட்டது. அவங்க ஆட்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க. 1 லட்சத்துக்கு மேற்பட்டவங்களை களத்துல இறக்கி அதை கிளீனா திமுக வந்து இருந்தாலும் கூட தேர்தல் ஆணையம் ஒரு லிஸ்ட் வச்சுன்னு இருக்குது ஆல்ரெடியா.
அது மேலே போனவங்களாம் யாராருன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு நிரந்தரமா நீங்க அங்கேயே இருந்துக்கீங்க, இந்த மாதிரி சிரமப்பட்டு கீழே வந்து ஓட்டெல்லாம் போடாதீங்க, தேவசத்துக்கு ட்ரெயின் இருக்காது, ஃபிளைட் இருக்காது, பாஸ்போர்ட்டும் நாங்க தரமாட்டோம் லிஸ்ட் வச்சிருக்கிறாங்க. அதுலதான் இப்ப சிக்கலே வரப்போது என்னன்றதை நம்ம பார்ப்போம். சரி அண்ணா, சரி அண்ணா, ரொம்ப நன்றி இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டது. ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். வணக்கம். 16 ஆண்டுகளாக சிறையில் இருக்கிறார். ஈழத்தமிழர்களுக்காக போராடி அந்த போராட்டத்தின் வந்து சட்டப்படி அவர் வந்து தண்டிக்கப்பட்டிருக்கார். ஆமா, ரொம்ப அந்த அம்மா வந்து ஏதோ ஒரு சின்ன வேலை செய்து அந்த பிள்ளைங்களை இது வரைக்கும் கொண்டுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. சமாளிக்க முடியல, மருத்துவம் மெரிட்ல தான் படிச்சு கஷ்டப்பட்டு படிச்சு தான் வந்திருக்கு இந்த பிள்ளைங்க. அது நிறைய பேர் பங்கெடுத்துக்கிட்டாங்க. அது 2 ஆண்டுகள் ஓடிட்டு இருந்தது. இப்போ இந்த முறை ரொம்ப சிக்கலா இருக்கு அப்படின்னு கடிதம் உறுதியா வந்து ஈழத்தமிழர்கள் மட்டும் இல்ல, உலகம் முழுவதும் பரவி நிறைய எல்லா தமிழர்களும் இந்த மாதிரி தமிழர்களும் ஒருங்கிணைந்து ராவணா வலையொலியின் ஊடாக உறுதியாக அந்த ஈழத்தமிழர்களுக்காக போராடி இன்றைக்கு சிறையில் ஆடிக்கொண்டிருக்கிற அந்த ஐயாவுக்கு நம்ம உறுதியா, ஏன்னா அடுத்த தலைமுறைன்றது அவங்க அதுதான். அது முடியாம அவர் உள்ள இருக்கிறாரு, அந்த பிள்ளைங்க படிச்சு மேல வரணும். யாரும் வந்து ராவணாவுக்கோ அல்லது என்னுடைய என்னுடைய இதுக்கோ எந்த இதுவும் நேரடியான பணத்தொகை எதுவுமே அனுப்ப வேணாம். அந்த முகவரியை, அவர்களுடைய சம்மந்தப்பட்ட அந்த மாணவருடைய முகவரியை நான் உங்களுக்கு கீழே கொடுக்குற வங்கி கணக்கு எல்லாத்தையுமே, அதுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய ஆதரவை தெரிவித்தா போதும். நேரடியாக அவங்களுக்கே அனுப்புனா போதும், அவங்கக்கிட்ட போய் சேர்ந்தாவே போதும் அப்படிங்கிறது அந்த நேரத்தில் அவங்கக்கிட்ட வைக்கிற கோரிக்கை.